ஆண்டோர் நோக்கி நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாள் காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் முதல் வாரத்தை ஆண்டவராகிய தேவனுக்குள் ஆசரிக்கும்படியான கிருபைகளை, இரக்கங்களை கர்த்தராகிய தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உருவாக்கி தந்திருக்கிறீர். சென்ற மாதத்தின் எல்லா நாட்களுக்கும் ஆண்டவராகிய தேவனீர் போதுமானவராய் நின்று நன்மையான இரக்கங்கள் யாவற்றையும் விளங்கும்படி அனுகூலமான வாசல்களை திறந்து இந்த புதிய மாதத்திலும் புதிய நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவராகிய கர்த்தர் ஏற்ற வல்லமையான இரக்கங்களை தந்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. கர்த்தருடைய கரங்களுக்குள் இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாட்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே உம்முடைய ஆசீர்வாதங்கள் யாவற்றையும் விளங்க பண்ணி இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளிலும் கண் மணியைப் போல நீர் எங்களை பாதுகாத்து தூக்கி சுமந்து உம்முடைய மகிமையான இரக்கங்களை காணும்படி அனுகூலமான வாசல்களை திறந்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இனி வரக்கூடிய ஒவ்வொரு வேளையும் ஆண்டவருடைய கரங்களுக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே ஆசீர்வதியும், நீரே எங்களோடு கூட இருந்து உம் வல்லமைகளை விளங்க பண்ண வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தரை துதியுங்கள், கீர்த்தனம் பண்ணிடுங்கள். கர்த்தரை துதியுங்கள், கீர்த்தனம் பண்ணிடுங்கள். என்றும் நம்மை காப்பவராம் நம் இயேசுவை துதியுங்கள். என்றும் நம்மை காப்பவராம் நம் இயேசுவை துதியுங்கள். கர்த்தரை துதியுங்கள், கீர்த்தனம் பண்ணிடுங்கள். கர்த்தரை துதியுங்கள், கீர்த்தனம் பண்ணிடுங்கள். என்றும் நம்மை காப்பவராம் நம் இயேசுவை துதியுங்கள். என்றும் நம்மை காப்பவராம் நம் இயேசுவை துதியுங்கள். சந்திரன் யாவுமே அவரை துதித்திடுமே. வானாதி வானம் கொள்ளாத தேவனை கீர்த்தனம் பண்ணிடுமே. சூரியன் சந்திரன் யாவுமே அவரை துதித்திடுமே. வானாதி வானம் கொள்ளாத தேவனை கீர்த்தனம் பண்ணிடுமே. சிருஷ்டிகளில் பிரதானமான நாமும் துதித்திடுவோம். சிருஷ்டிகர்த்தாவாம் இயேசுவை என்றும் போற்றி வாழ்த்திடுவோம். சிருஷ்டிகளில் பிரதானமான நாமும் துதித்திடுவோம். சிருஷ்டிகர்த்தாவாம் இயேசுவை என்றும் போற்றி வாழ்த்திடுவோம். கர்த்தரை துதியுங்கள், கீர்த்தனம் பண்ணிடுங்கள். கர்த்தரை துதியுங்கள், கீர்த்தனம் பண்ணிடுங்கள். என்றும் நம்மை காப்பவராம் நம் இயேசுவை துதியுங்கள். என்றும் நம்மை காப்பவராம் நம் இயேசுவை துதியுங்கள். யாவுமே அவரை புகழ்ந்திடுமே. கர்த்தத்துவத்தை தோளில் ஏற்ற இயேசுவை பாடிடுமே. தூதர் கூட்டம் யாவுமே அவரை புகழ்ந்திடுமே. கர்த்தத்துவத்தை தோளில் ஏற்ற இயேசுவை பாடிடுமே. இயேசுவின் பிள்ளைகளான நாமும் அவரை துதித்திடுவோம். பிள்ளைகளாகும் உரிமை தந்த இயேசுவை போற்றிடுவோம். இயேசுவின் பிள்ளைகளான நாமும் அவரை துதித்திடுவோம். பிள்ளைகளாகும் உரிமை தந்த இயேசுவை போற்றிடுவோம். கர்த்தரை துதியுங்கள், கீர்த்தனம் பண்ணிடுங்கள். கர்த்தரை துதியுங்கள், கீர்த்தனம் பண்ணிடுங்கள். என்றும் நம்மை காப்பவராம் நம் இயேசுவை துதியுங்கள். என்றும் நம்மை காப்பவராம் நம் இயேசுவை துதியுங்கள்.
கவலை கண்ணீர் போக்கிடும் இயேசுவை துதித்திடுவோம். கஷ்ட நேரம் உதவி செய்யும் இயேசுவை போற்றிடுவோம். கவலை கண்ணீர் போக்கிடும் இயேசுவை துதித்திடுவோம். கஷ்ட நேரம் உதவி செய்யும் இயேசுவை போற்றிடுவோம். கடைசி வரை கைவிடாத இயேசுவை போற்றிடுவோம். கைவிடாத கண்மலை இயேசுவை என்றும் பாடிடுவோம். கடைசி வரை கைவிடாத இயேசுவை போற்றிடுவோம். கைவிடாத கண்மலை இயேசுவை என்றும் பாடிடுவோம். கர்த்தரை துதியுங்கள், கீர்த்தனம் பண்ணிடுங்கள். கர்த்தரை துதியுங்கள், கீர்த்தனம் பண்ணிடுங்கள். என்றும் நம்மை காப்பவராம் நம் இயேசுவை துதியுங்கள். என்றும் நம்மை காப்பவராம் நம் இயேசுவை துதியுங்கள். கர்த்தரை துதியுங்கள், கீர்த்தனம் பண்ணிடுங்கள். கர்த்தரை துதியுங்கள், கீர்த்தனம் பண்ணிடுங்கள். என்றும் நம்மை காப்பவராம் நம் இயேசுவை துதியுங்கள். என்றும் நம்மை காப்பவராம் நம் இயேசுவை துதியுங்கள். வாழ்ந்திடவே பரமன் இயேசுவே அருள் செய்யுமே. பரிசுத்தமாக வாழ்ந்திடவே பரமன் இயேசுவே அருள் செய்யுமே. உலகத்தின் ஆசைகள் மேற்கொள்ளுதே, சாத்தான் வலைகளோ சூழ்ந்திடுதே. உலகத்தின் ஆசைகள் மேற்கொள்ளுதே, சாத்தான் வலைகளோ சூழ்ந்திடுதே. ஆதி அன்பையோ நான் இழந்தேன், ஆதி அன்பையோ நான் இழந்தேன். இயேசுவே உம்மையே நாடி வந்தேன். பரிசுத்தமாக வாழ்ந்திடவே பரமன் இயேசுவே அருள் செய்யுமே. பரிசுத்தமாக வாழ்ந்திடவே பரமன் இயேசுவே அருள் செய்யுமே. பழைய பாவங்கள் திரும்பிடுதே, பக்தி வைராக்கியம் மறைந்திடுதே. பழைய பாவங்கள் திரும்பிடுதே, பக்தி வைராக்கியம் மறைந்திடுதே. கண்ணீர் வாழ்க்கையோ தொடர்ந்திடுதே, கண்ணீர் வாழ்க்கையோ தொடர்ந்திடுதே. கர்த்தரே என்னை நீ காத்திடுமே. பரிசுத்தமாக வாழ்ந்திடவே பரமன் இயேசுவே அருள் செய்யுமே.
நாணலை முறியாமல் மங்கும் திரிகளை அணையாமல் நெறிந்த நாணலை முறியாமல் மங்கும் திரிகளை அணையாமல் பாதுகாத்திடும் பரிசுத்தரே, பாதுகாத்திடும் பரிசுத்தரே, பாவி என்னையும் காத்திடுமே, பரிசுத்தமாக வாழ்ந்திடவே பரமன் இயேசுவே அருள் செய்யுமே, பரிசுத்தமாக வாழ்ந்திடவே பரமன் இயேசுவே அருள் செய்யுமே. அப்பாவின் ராஜ்யத்தில் தப்பாமல் கனி தந்திடும் நற்குல விருட்சங்கள் போல, ஏசப்பாவின் ராஜ்யத்தில் தப்பாமல் கனி தந்திடும் எப்போதும் தீர்த்து நிற்பே, நான் என்றென்றும் நிலையாய் நிற்பே. அப்பாவின் ராஜ்யத்தில் தப்பாமல் கனி தந்திடும் நற்குல விருட்சங்கள் போல, ஏசப்பாவின் ராஜ்யத்தில் எப்போதும் கனிகள் தந்து என்றென்றும் நிலையாய் நிற்பே, நான் என்றென்றும் நிலையாய் நிற்பே. நற்குல திராட்சை செடி இயேசு கிறிஸ்துவிலே, நற்குல திராட்சை செடி இயேசு கிறிஸ்துவிலே எப்போதும் நிலைத்து நிற்பே, நான் தப்பாமல் கனி கொடுத்திடுவே. அப்பாவின் ராஜ்யத்தில் தப்பாமல் கனி தந்திடும் நற்குல விருட்சங்கள் போல, ஏசப்பாவின் ராஜ்யத்தில் எப்போதும் கனிகள் தந்து என்றென்றும் நிலையாய் நிற்பே, நான் என்றென்றும் நிலையாய் நிற்பே. வசனத்தின் பலத்தினிலே வளர்ந்திடும் விதை போல, வசனத்தின் பலத்தினிலே வளர்ந்திடும் விதை போல எப்போதும் நிலைத்து நிற்பே, நான் தப்பாமல் கனி கொடுத்திடுவே. அப்பாவின் ராஜ்யத்தில் தப்பாமல் கனி தந்திடும் நற்குல விருட்சங்கள் போல, ஏசப்பாவின் ராஜ்யத்தில் எப்போதும் கனிகள் தந்து என்றென்றும் நிலையாய் நிற்பே, நான் என்றென்றும் நிலையாய் நிற்பே. இயேசுவின் மேல் வைக்கும் மாறா நம்பிக்கை
பாதையில் இயேசுவின் மேல் வைக்கும் மாறா நம்பிக்கையில் எப்போதும் நிலைத்து நிற்பே. நான் தப்பாமல் கனி கொடுத்திடுவே. அப்பாவின் ராஜ்யத்தில் தப்பாமல் கனி தந்திடும் நற்குல விருட்சங்கள் போல ஏசப்பாவின் ராஜ்யத்தில் எப்போதும் கனிகள் தந்து என்றென்றும் நிலையாய் நிற்பே. நான் என்றென்றும் நிலையாய் நிற்பே. இயேசுவின் பின் செல்லும் உத்தம சீடரைப் போல், இயேசுவின் பின் செல்லும் உத்தம சீடரைப் போல் எப்போதும் நிலைத்து நிற்பே. நான் தப்பாமல் கனி கொடுத்திடுவே. அப்பாவின் ராஜ்யத்தில் தப்பாமல் கனி தந்திடும் நற்குல விருட்சங்கள் போல ஏசப்பாவின் ராஜ்யத்தில் எப்போதும் கனிகள் தந்து என்றென்றும் நிலையாய் நிற்பே. நான் என்றென்றும் நிலையாய் நிற்பே. நன்மைகள் செய்யும்படி இயேசுவின் சித்தத்திலே, நன்மைகள் செய்யும்படி இயேசுவின் சித்தத்திலே எப்போதும் நிலைத்து நிற்பே. நான் தப்பாமல் கனி கொடுத்திடுவே. அப்பாவின் ராஜ்யத்தில் தப்பாமல் கனி தந்திடும் நற்குல விருட்சங்கள் போல ஏசப்பாவின் ராஜ்யத்தில் எப்போதும் கனிகள் தந்து என்றென்றும் நிலையாய் நிற்பே. நான் என்றென்றும் நிலையாய் நிற்பே. ஞானம் விட்டு பரம ஞானத்திலே, உலக ஞானம் விட்டு பரம ஞானத்திலே எப்போதும் நிலைத்து நிற்பே. நான் தப்பாமல் கனி கொடுத்திடுவே. அப்பாவின் ராஜ்யத்தில் தப்பாமல் கனி தந்திடும் நற்குல விருட்சங்கள் போல ஏசப்பாவின் ராஜ்யத்தில் எப்போதும் கனிகள் தந்து என்றென்றும் நிலையாய் நிற்பே. நான் என்றென்றும் நிலையாய் நிற்பே. அன்பு கூறுவதில் இயேசுவின் மாதிரி போல், அன்பு கூறுவதில் இயேசுவின் மாதிரி போல் எப்போதும் நிலைத்து நிற்பே. நான் தப்பாமல் கனி கொடுத்திடுவே. அப்பாவின் ராஜ்யத்தில் தப்பாமல் கனி தந்திடும் நற்குல விருட்சங்கள் போல ஏசப்பாவின் ராஜ்யத்தில் எப்போதும் கனிகள் தந்து என்றென்றும் நிலையாய் நிற்பே.
நான் என்றென்றும் நிலையாய் நிற்பேன். அப்பாவின் ராஜ்யத்தில் தப்பாமல் கனி தந்திடும் நற்குல விருட்சங்கள் போல ஏசப்பாவின் ராஜ்யத்தில் எப்போதும் கனிகள் தந்து என்றென்றும் நிலையாய் நிற்பேன். நான் என்றென்றும் நிலையாய் நிற்பேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 99வது அதிகாரம். கர்த்தராகிய தேவன் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்து தொடர்ந்து நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த சங்கீதத்தை ஆராதனையோடு இணைந்து நாம் வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 99வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நேரத்திற்காக உம்முடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மாதத்தின் முதல் வாரத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து கர்த்தருடைய இரக்கமான வல்லமைகளை பெற்றுக்கொள்ளும்படியான சூழ்நிலைகளை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஏற்படுத்தி தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் முதல் நாளிலும் ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினாலே ஒருமனப்பட்டு கூடி வரவும் உம்முடைய நாமத்தை நாங்கள் ஆராதனையின் மூலம் மகிமைப்படுத்தவும் தக்கதான இரக்கங்களை தந்தீரே. இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாட்களுக்கும் கர்த்தாவே நீர் போதுமானவராய் நின்று எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்துகிறதை பிரத்யட்சமாய் அறிந்து உணர நீரே கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் நாங்கள் வாசிக்கப் போகிற இந்த வேத வாக்கியங்களின் மூலம் கர்த்தர் பேசும் கர்த்தாவே உம்முடைய மெல்லிய அமர்ந்த சத்தத்தின் ஆழ்ந்த காரியங்களை புரிந்து கொள்ள பிரகாசமுள்ள மனக்கண்களை திறந்து தந்து இந்த வசனங்களின் மூலம் பேசி அறிவை உணர்த்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எழுந்து நின்று 99வது சங்கீதத்தை ஆராதனையோடு நாம் இணைந்து வாசிப்போம். சங்கீதம் 99. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கேருபீன்களின் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தர் சீயோனில் பெரியவர், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மகத்துவமும் பயங்கரமுமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக, அது பரிசுத்தம் உள்ளது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது, தேவரீர் நியாயத்தை நிலைநிறுத்துகிறீர், நீர் யாக்கோபில் நியாயமும் நீதியும் செய்கிறீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதபடியிலே பணியுங்கள், அவர் பரிசுத்தம் உள்ளவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. மேக ஸ்தம்பத்திலிருந்து அவர்களோடு பேசினார். அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களை, அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் கைக்கொண்டார்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு உத்தரவு அருளினீர். நீர் அவர்கள் கிரிகளின் நிமித்தம் நீதி சரி கட்டின போதிலும் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாயிருந்தீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்திற்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஒரு வழியடையும் போது புது வழி திறந்த தேவா, ஒரு வழியடையும் போது புது வழி திறந்த தேவா, திறந்த வாசலை என் வாழ்க்கையில், திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ, அடைக்காத ஆண்டவரல்லோ. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன், ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன், ஆத்தும ஆதாயம் செய்வேன். கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டே, கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டே, கடுகளவும் கூரை வைக்காமலே, கடுகளவும் கூரை வைக்காமலே அதிகமாய் ஆசீர்வதித்தே, அதிகமாய் ஆசீர்வதித்தே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மனிதர் தூற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே, மனிதர் தூற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே, அதை தாங்கிடும் மேல்
கொடுத்து தயவாய் அழைப்பவரே, அதை தாங்கிடும் பலன் கொடுத்து தயவாய் அழைப்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். உம்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். தனிமையை வாட்டும் போது நல் துணையாயிருப்பவரே, தனிமையை வாட்டும் போது நல் துணையாயிருப்பவரே, உம்மாவியினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே, உம்மாவியினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். நெஞ்சார அழைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். என்னை நெஞ்சார அழைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். நீ கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி
உமக்கு நன்றி அப்பா நன்றி உமக்கு நன்றி ஐயா நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு கலங்கி தவிக்காதே அவரே உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு கலங்கி தவிக்காதே அவரே உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அழைத்துக் கொள்வார் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அழைத்துக் கொள்வார் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு கலங்கி தவிக்காதே அவரே உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் அல்லேலூயா 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 ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஆசீர்வதியும் என் நேசகர்த்தரே ஆசீர்வதியும் என் நேசகர்த்தரே ஆவியின் மரங்களினால் என்னை நீரப்பும் ஆவியின் மரங்களினால் என்னை நீரப்பும் ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ரட்சிப்பின் ஊற்றுக்கள் எங்கள் சபை தனிலே எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே ரட்சிப்பின் ஊற்றுக்கள் எங்கள் சபை நடுவே எழும்பிட இந்த வேளை இறங்கிடுவே ஆத்மபாரமும் பரிசுத்தமும் ஆத்மபாரமும் பரிசுத்தமும் அவளுடன் பெற்றிடவே வரும் தருமே கரங்களை தட்டி அவளுடன் பெற்றிடவே வரும் தருமே ஊற்று தண்ணீரே என்றன் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா அல்லேலூயா 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 ஆமென் ஆண்டவரே அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா வல்லவரே உம்மை ஆராதிப்பே நல்லவரே உம்மை ஆராதிப்பே வல்லவரே உம்மை ஆமென் நல்லவரே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பே ஆண்டவரே சுவை ஆராதிப்பே ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பே ஆண்டவரே சுவை ஆராதிப்பே பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே பணிந்து குனிந்து ஆராதிப்பே பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே பணிந்து குனிந்து ஆராதிப்பே ஆராதிப்பேன் நான் ஆமென் ஆண்டவரே ஆண்டவரே சுவை கரங்களை தட்டி ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை 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 ஆராதிப்பேன். மனிதன் கதவை அடைப்பான் என் தேவன் அதையே திறப்பான் மானிட உள்ளங்கள் மாறும் என் நேசர் என்றும் மாறா என் நேசர் என்றும் மாறா எல்லையில்லா கிருபை இன்று சூழ்ந்து கொள்ளும் எல்லையில்லா கிருபை இன்று சூழ்ந்து கொள்ளும் இந்த புதிய நாளில் உமது அருளை பொழியும் உமது அருளை பொழியும் எல்லையில்லா கிருபை இன்று சூழ்ந்து கொள்ளும் ஆராதனை 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 என் அன்பு இயேசுவுக்கே என் அன்பு இயேசுவுக்கே நெஞ்சம் நொந்த போது தஞ்சம் தந்த தேவன் நான் நெஞ்சம் நொந்த போது தஞ்சம் தந்த தேவன் நான் வாடி நின்ற போது என்னை தேடி வந்த தேவன் நான் வாடி
என்னை தேடி வந்த தேவன். தேடி வந்த தேவன் இல்லையில்லா தீருவை நிரப்பும் ஆண்டவரே என்று சூழ்ந்து கொள்ளும். இல்லையில்லா தீருவை என்று சூழ்ந்து கொள்ளும். ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. நேசரேவும் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. நேசரேவும் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே. ஆராதனை அல்லேலூயா ஆராதனை. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய தேவனை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்மை உண்டாக்கி நம்மை நடத்தி தம் உள்ளங்கையிலே வரைந்திருக்கும் நம் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும், நம்முடைய தலையிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு முடியையும் எண்ணி வைத்து கணக்கிலே வைத்து நம்முடைய எல்லைகள் எல்லாவற்றையும் அலங்கரிக்கும் தேவனுடைய நாமத்தை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தராகிய தேவன் நம்மை நினைத்திருக்கிறார். அவரே நம்மை ஆசீர்வதிக்கும் தேவனாய் இருக்கிறதற்காக கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஜாதிகளை கர்த்தராகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். ஜனங்களை கர்த்தராகிய தேவனை உயர்த்துங்கள். ராஜாக்களை உருவாக்கி ராஜாக்களை தள்ளி அதிகாரங்களை கர்த்தராகிய தேவன் தன் சித்தத்தின்படியே உருவாக்கும் வல்லமை நிறைந்தவராய் இருக்கின்ற சர்வ வல்லமுள்ள கர்த்தராகிய தேவனை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடும் தேவனாய், நீர் எங்கள் மத்தியிலே உலாவும் தேவனாய், நீர் எங்கள் எல்லைகளை ஆசீர்வதிக்கும் கன்மலையாய்
எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறபடினால் உம் நாமத்தை உயர்த்தி துதித்து ஸ்தோத்திரித்து நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீர் எங்களை நினைக்கிறதற்கும் நீர் எங்களை விசாரிக்கிறதற்கும் மண்ணிலே நாங்கள் எம்மாத்திரம் என்கிறோம் கர்த்தாவே. என்றாலும் உம்முடைய சுத்த கிருபையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய உள்ளங்கைகளிலே வரைந்து கொண்டு உம்முடைய கிருபையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கி நடத்தி கர்த்தாவே எங்கள் மேல் ஆதரவாய் இருக்கும் நல்ல தேவனாகிய கர்த்தாவே, உம் நாமத்தை நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இப்பொழுதும் கூட எங்கள் ஆராதனை நேரங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய கிருபையினால் ஆசீர்வாதமாய் மாற பண்ணினீ. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டு அந்த நல்ல நாளிலும் கர்த்தரீர் எங்களுக்கு எத்தனையோ நன்மையான காரியங்களை தந்திருக்கிறீர். எங்களால் இயன்ற இந்த சின்ன காணிக்கையாகிய பலியை ஆண்டவராகிய தேவனுக்கு நாங்கள் படைக்கிறோம். விசனமாகவோ கட்டாயமாகவோ அல்ல கர்த்தாவை, மனப்பூர்வமாய் கொடுக்கிற எங்கள் மேல் உம்முடைய பிரியமும் ஆசீர்வாதம் விளங்குவதாக. இதை படைத்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் கொடுத்ததைப் போல கோடி மடங்கு அவர்கள் எல்லைகளிலே ஆசீர்வாதங்களை தந்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். வானம் பூமியாவும் உற்று மாறிடும், தேவ வார்த்தை ஒன்று மாறுவதும் இல்லையே. கண்கள் கண்டிடும், யாவும் மறைந்திடும், தேவ வார்த்தை அழிந்திடாமல் நிலைத்திடும். கண்கள் கண்டிடும், யாவும் மறைந்திடும், தேவ வார்த்தை அழிந்திடாமல் நிலைத்திடும். இந்த வானம் பூமியாவும் உற்று மாறிடும். வாலிபரின் வழியை சுத்தம் செய்திடும், கால்கள் வலுவிடாமல் என்றும் நம்மை காத்திடும். வாலிபரின் வழியை சுத்தம் செய்திடும், கால்கள் வலுவிடாமல் என்றும் நம்மை காத்திடும். தேவ வார்த்தையை மனதில் வைப்பவன் பாவச்சேற்றில் விழுந்திடாமல் தடுத்திடும். தேவ வார்த்தையை மனதில் வைப்பவன் பாவச்சேற்றில் விழுந்திடாமல் தடுத்திடும். இந்த வானம் பூமியாவும் முற்று மாறிடும். சஞ்சலத்தில் உள்ளம் கரைந்து போகையில் தேவ வசனம் நம்மை தூக்கி எடுத்து நிறுத்திடும். சஞ்சலத்தில் உள்ளம் கரைந்து போகையில் தேவ வசனம் நம்மை தூக்கி எடுத்து நிறுத்திடும். நான் நம்பிடும் தேவ வார்த்தையே சிறுமையிலே நம்மை தேற்றுமாறுதல். நாம் நம்பிடும் தேவ வார்த்தையே சிறுமையிலே நம்மை தேற்றுமாறுதல். இந்த வானம் பூமியாவும் உற்று மாறிடும். வேத வசனம் கால்களுக்கு தீபமாய், நாம் செல்லும் பாதை எங்கும் நல்ல வெளிச்சமாய். வேத வசனம் கால்களுக்கு தீபமாய், நாம் செல்லும் பாதை எங்கும் நல்ல வெளிச்சமாய். முன்னே சென்றிடும், நம்மை நடத்திடும், நம் நடைகள் பிசகிடாமல் தடுத்திடும். முன்னே சென்றிடும், நம்மை நடத்திடும், நம் நடைகள் பிசகிடாமல் தடுத்திடும். இந்த வானம் பூமியாவும் உற்று மாறிடும்.
தேவ வார்த்தை என்று மாறுவது இல்லையே. கண்கள் கண்டிடும் யாவும் மறைந்திடும், தேவ வார்த்தை அழிந்திடாமல் நிலைத்திடும். கண்கள் கண்டிடும் யாவும் மறைந்திடும், தேவ வார்த்தை அழிந்திடாமல் நிலைத்திடும். இந்த வானம் பூமி யாவும் முற்று மாறிடும். கொடுக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலும் நேரத்திலும் கர்த்தருக்கென்று நாங்கள் காணிக்கை படைக்கும்படியான நல்லதொரு நேரத்தை நீர் எங்களுக்கென்று கர்த்தாவை ஏற்படுத்தி தந்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காணிக்கையாகிய பலிகளை நீர் மெய்யாகவே அங்கீகரித்து அதற்கேற்ற மகிமைகளை இம்மையிலும் மறுமையிலும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளத்தக்கதான இரக்கங்களையும் சூழ்நிலைகளையும் நீர் எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கொடுத்தவர்களுடைய கரங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதியும், அவருடைய பிரயாசங்களுக்கு ஏற்ற பிரதிபலன்களை கர்த்தர் நீர் காண பண்ணி மேன்மைப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். உம்மை காணும் கண்கள் வேண்டும், உம் குரல் கேட்கும் செவி வேண்டும். உம்மை காணும் கண்கள் வேண்டும், உம் குரல் கேட்கும் செவி வேண்டும். இயேசுவே என் கண்கள் திறந்து உம்மை காணச் செய்யும். இயேசுவே என் கண்கள் திறந்து உம்மை காணச் செய்யும். உம்மை காணும் கண்கள் வேண்டும், உம் குரல் கேட்கும் செவி வேண்டும். கர்த்தரை கண்டடையும் நேரத்தில் தேடுங்கள் என்று உரைத்தீரே. கர்த்தரை கண்டடையும் நேரத்தில் தேடுங்கள் என்று உரைத்தீரே. உம்மை காணும் நேரத்தில் வருகின்றேன், உம்மை வெளிப்படுத்தும். உம்மை காணும் நேரத்தில் வருகின்றேன், உம்மை வெளிப்படுத்தும். இயேசுவே என் கண்கள் திறந்து உம்மை காணச் செய்யும். இயேசுவே என் கண்கள் திறந்து உம்மை காணச் செய்யும். உம்மை காணும் கண்கள் வேண்டும், உம் குரல் கேட்கும் செவி வேண்டும். உம்மை காணும் கண்கள் வேண்டும், உம் குரல் கேட்கும் செவி வேண்டும். இதயத்தில் தூயவன் பாக்கியவான், தேவனை நாளும் தரிசிப்பார். இதயத்தில் தூயவன் பாக்கியவான், தேவனை நாளும்
தரிசிப்பார் என்றுரைத்த நேசரே தூய மனதோடு காணச் செய்யும் என்றுரைத்த நேசரே உம்மை தூய மனதோடு காணச் செய்யும் இயேசுவே என் கண்கள் திறந்து உம்மை காணச் செய்யும் இயேசுவே என் கண்கள் திறந்து உம்மை காணச் செய்யும் உம்மை காணும் கண்கள் வேண்டும் குரல் கேட்கும் செவி வேண்டும் உம்மை காணும் கண்கள் வேண்டும் குரல் கேட்கும் செவி வேண்டும் இதயத்தோடு தேடினாலே தேடுகையில் என்னை காண்பீர்கள் முழு இதயத்தோடு தேடினாலே தேடுகையில் என்னை காண்பீர்கள் என்று கூறிய உம்மை நானும் தேடுகின்றேன் வெளிப்படுத்தும் என்று கூறிய உம்மை நானும் தேடுகின்றேன் வெளிப்படுத்தும் இயேசுவே என் கண்கள் திறந்து உம்மை காணச் செய்யும் இயேசுவே என் கண்கள் திறந்து உம்மை காணச் செய்யும் உம்மை காணும் கண்கள் வேண்டும் குரல் கேட்கும் செவி வேண்டும் உம்மை காணும் கண்கள் வேண்டும் குரல் கேட்கும் செவி வேண்டும் காலையில் கருத்துடன் தேடுபவன் என்னை காண்பான் என்றீரே காலையில் கருத்துடன் தேடுபவன் என்னை காண்பான் என்றீரே காலையில் நானும் தேடுவேன் இயேசுவே உம்மை காணச் செய்யும் காலையில் நானும் தேடுவேன் இயேசுவே உம்மை காணச் செய்யும் இயேசுவே என் கண்கள் திறந்து உம்மை காணச் செய்யும் இயேசுவே என் கண்கள் திறந்து உம்மை காணச் செய்யும் உம்மை காணும் கண்கள் வேண்டும் குரல் கேட்கும் செவி வேண்டும் உம்மை காணும் கண்கள் வேண்டும் குரல் கேட்கும் செவி வேண்டும் இயேசுவே என்
கண்கள் திறந்து உம்மை காணச் செய்யும். இயேசுவே என் கண்கள் திறந்து உம்மை காணச் செய்யும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக. இந்த புஸ்தகம் வந்து எல்லோ கலர் புக்ஸு. இது வந்து உங்களுக்கு இந்த புஸ்தகத்தை பற்றி நீங்கள் எவ்வளோ தெரிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியல. இதில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாம் ஆண்டவராகிய தேவன் எனக்கு கொடுத்த பாடல்கள். நான் எழுதின பாடல் இதுதான். ஆண்டவராகிய தேவனுடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் அதற்கேற்ற ராகங்கள், அதற்கேற்ற டியூன், அதற்கேற்ற எல்லா விதமான முறைமைகளையும் கர்த்தராகிய தேவன் கற்பித்து அவருடைய ஆவினால் இயற்றப்பட்ட பாடல். என்னுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்ட இந்த பாடல்கள் அநேக மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை புஸ்தக வடிவில் நம்ம வந்து போட்டுக்கிறோம். அதனால் நிறைய பேருக்கு இந்த பாடல் தெரியாது. என்றாலும் இவைகள் நீங்கள் கற்றுக்கொள்கிறது உண்டானால் நான் பெற்ற நன்மையான அனுபவங்களை நீங்களும் உங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றும் இல்லை. ஆகவே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படும்படி இந்த பாட்டெல்லாம் தெரியாத பாட்டை பாடுறாங்களே நினைக்காதீங்க. இது எனக்கு ஆண்டவராகிய தேவன் தந்த பாடல். இதை நான் உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கின்றேன். நீங்களும் உங்களுடைய தனி ஜபங்களில் இவைகளை பாடி பயன்படுத்தப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனுடைய இரக்கங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக உள்ளத்தை திறந்து நாம் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நேரத்திற்காக உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் எங்கள் மேல் பூர்ணமாய் விளங்கும்படியாக இந்த நாளை ஆண்டவராகிய தேவன் எங்களுக்கு முன் குறித்து தந்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் முதல் வாரத்தை ஆண்டவராகிய தேவனுக்குள் துவங்கும்படியான இரக்கங்களை, கிருபைகளை நீர் எங்களுக்கு தந்தீர். வருகின்ற ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் நிறைந்த காலங்களாய் விளங்க கர்த்தருடைய ஆவியானவரே ஏற்ற வல்லமைகளை நீர் எங்களுக்கு தந்து ஆசீர்வதித்து ஆதரிக்க வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகளின் ஆழ்ந்த காரியங்களை கற்றுக்கொள்ளப் போகின்றோம். கர்த்தராகிய தேவன் தாமே எங்களோடு கூட பேசி அறிவை உணர்த்தி கற்க வேண்டிய காரியங்களை தடையில்லாமல் கற்றுக்கொள்ள ஏற்ற கிருபைகளை, வல்லமைகளை நீர் எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கடைசி கால கிறிஸ்தவன் என்கிற தலைப்பின் கீழாக கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறதை போல ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை கடைசி கால கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையின் நிலை. இந்த கடைசி கால கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையின் நிலை எப்படியாய் காணப்பட வேண்டும்? ஆண்டவராகிய தேவன் தம்முடைய வார்த்தைகளின் வடிவிலே நம்மோடு கூட பேச துவங்குகின்றார். இந்த கடைசி கால ஊழியத்திலே ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் நல்ல ஒரு பங்கு ஒன்றை உருவாக்கி தருகிறேன் என்கிற ஒரு வார்த்தையின் வடிவிலே ஆண்டவராகிய தேவன் பேசிக்கொண்டு வருகின்றார். அவருடைய வேதம் சொல்கிறதை போல கடைசி கால கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையின் இயக்கம் எப்படியாய் காணப்பட வேண்டும்? வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிக்க கேளுங்கள். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. எபேசியர் 5:14 என்ன சொல்கிறது என்று பாருங்கள். ஆதலால் தூங்கக்கூடிய நீ விழித்து மரித்தோரை விட்டு நீ எழுந்திரு. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறாரே. கடைசி கால ஊழியம் என்கிறது அது ஒரு எழுப்புதலின் ஊழியம். இத்தனை காலங்கள் பரியந்தம் ஒரு சில மக்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை நமக்கு அறிவிக்க துவங்கினார்கள். அந்த வார்த்தைகளை கேட்டு நீங்களும் நானும் திருப்தி கொள்ளக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கினோம். ஒரு சில மக்களின் மூலம் கர்த்தர் அற்புதங்களை செய்தார். அவைகளை கண்டு ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கும் இருக்கிறார் என்கிற ஒரு வார்த்தையின் அடிப்படையிலே ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை நீங்களும் நானும் விசுவாசிக்க துவங்கினோம். ஒரு காலத்தில் கர்த்தராகிய தேவன் செய்யக்கூடிய நன்மையான காரியங்களை பலதரப்பட்ட மக்களின் மூலம் நீங்களும் நானும் கண்டு கர்த்தராகிய தேவனை விசுவாசிக்கும் மக்களாய் விளங்கினோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் சொல்கிறது ஒரு காலத்தில் மக்களின் மூலமாய் உருவாக்கப்படக்கூடிய நன்மைகள் மட்டுமல்ல, நீயும் நானும் எழும்பி இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும். இத்தனை காலங்கள் பரியந்த மரண நித்திரையின் மூடாக நீ கடந்து போயிருந்தாய். அவர்களுடைய இயக்கத்தையே நீ உன்னுடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே அவைகள் எல்லாவற்றையும் பார்க்கக்கூடியவனாய் விளங்கினாய். அவைகளிலே நீ திருப்தி அடையக்கூடியவனாய் காணப்பட்டாய். அவனுடைய அழகு போதும், இவன் பேசக்கூடிய வார்த்தை போதும், இவன் சொல்லக்கூடிய ஆலோசனை எனக்கு போதும், இவனுடைய ஊழியத்திலே நான் பங்கு பெற ஆரம்பித்த
ஆரம்பித்தால் அது எனக்கு போதும் என்று சொல்லி அப்படிப்பட்ட காரியங்களில் நீங்களும் நானும் திருப்தியோடு கூட காணப்பட்ட காலங்கள் உண்டு. ஆனால் இந்த காலங்களிலே கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், இது நீங்களும் நானும் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் எழுந்து பிரகாசிக்க வேண்டிய காலம். இந்த காலத்தில் நீங்களும் நானும் இயக்கத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும். மரண நித்திரையின் ஊடாக கடந்து போன உங்களுக்கும் எனக்கும் ஒரு எழுப்புதலின் நாளை நியமிக்கும்படிக்காக ஆண்டவராகிய தேவன் இந்த காலங்களை உங்களுக்கும் எனக்கும் வலியுறுத்தி பேச துவங்க ஆரம்பிக்கின்றார். எழுப்புதல் என்றால் பலதரப்பட்ட எழுப்புதல்கள் காணப்பட ஆரம்பித்தாலும் இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற நல்ல எழுப்புதல் ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. ஆமோஸ் 2:11 என்ன சொல்கிறது என்று பாருங்கள். உங்கள் குமாரரில் சிலரை நான் தீர்க்கதரிசிகளாகவும் உங்கள் வாலிபர்களில் சிலரை நான் நசரேயராகவும் எழும்ப பண்ணினேன். இஸ்ரவேல் புத்திரரே, இப்படி நான் செய்யவில்லையா என்று கர்த்தர் கேட்கிறார். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, இந்த எழுப்புதலின் காலத்தில் பலதரப்பட்ட எழுப்புதல்கள் காணப்பட ஆரம்பித்தாலும் இந்த கடைசி காலத்தில் ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவராகிய தேவனுடைய தீர்க்கதரிசிகளாய் எழுப்பப்பட வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் விருப்பம் கொள்ளுகின்றார். அவருடைய வேதம் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளின் அடிப்படையில் ஒவ்வொரு மனிதனும் கடைசி கால தீர்க்கதரிசியினுடைய ஊழியத்தை செய்யும்படி ஆண்டவராகிய தேவன் உங்களையும் என்னையும் உருவாக்குகிறேன். அவருடைய வாயின் வார்த்தைகள் நமக்கு சொல்லக்கூடிய காரியங்களின் அடிப்படையில் நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம், எந்த விஷயத்தையும் அறியாதிருக்கக்கூடிய ஒரு மனிதனை போல உன் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் காணப்படக்கூடாது. இந்த கடைசி காலம் எப்படிப்பட்ட காலமாய் இருக்க வேண்டும்? நீயும் நானும் எழும்ப வேண்டிய தன்மை உள்ளவனாய், நீயும் நானும் இயங்கக்கூடிய தன்மை பெற்றவனாய், நீயும் நானும் ஆண்டவராகிய தேவனுடைய தயவுள்ள சித்தத்தை நிறைவாக்கும்படி கர்த்தருடைய பணிகளின் ஊடாக கடந்து போகக்கூடிய திராணி பெற்றவனாய் உருவாக்கப்பட வேண்டும் என்கிறது கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. ஆண்டவராகிய தேவனுடைய வசனம் சொல்வது, தீர்க்க தரிசனத்தில் பல விதமான தீர்க்க தரிசனங்கள் உண்டு. சில தீர்க்க தரிசனங்கள் குத்து மதிப்பா பேசக்கூடிய தீர்க்க தரிசனங்கள், சில தீர்க்க தரிசனங்கள் அவங்களுடைய வாயிலிருந்த வார்த்தைகளை வாங்கி சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனங்கள், சில தீர்க்க தரிசனங்கள் அசியூம் பண்ணி சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனங்கள், சொந்த மாம்சத்தினுடைய ஏவுதலினாலே பேசப்படக்கூடிய தீர்க்க தரிசனங்கள், ஆண்டவராகிய தேவனுடைய ஆவியானவர் சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனங்கள், இப்படி பலதரப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் காணப்பட ஆரம்பித்தாலும் இந்த கடைசி காலத்திற்கு என்கின்ற முக்கியமான அந்த தீர்க்க தரிசனம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3வது அதிகாரம் 3 முதல் 6 வரை இருக்கக்கூடிய வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. எபேசியர் 3வது அதிகாரம் 3 முதல் 6 வரை வாசிக்க கேளுங்கள். அது என்னவெனில் புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்திற்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாய் எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கக்கூடிய அறிவை அறிந்து கொள்ளலாம். இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. இந்த கடைசி காலத்தில் அநேகம் ரகசியங்களை கர்த்தராகிய தேவனுக்குள் மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய ரகசியங்கள் நிறைய பேர் தீர்க்க தரிசனம் என்கிற பேர்ல வாய்க்க வந்தபடியெல்லாம் சொல்லக்கூடிய இந்த காலங்களில் கிறிஸ்துவனுடைய உள்ளத்திலே மறைந்திருக்கக்கூடிய ரகசியங்களை வெளிப்படுத்தக்கூடிய தீர்க்கதரிசிகளாய் நீங்களும் நானும் எழும்ப வேண்டியது அவசியம். ஆண்டவராகிய தேவனுக்குள் மறைவாய் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பல விதமான ரகசியங்கள். ஒருவேளை நம்ம கேட்கலாம், கர்த்தராகிய தேவனுக்குள் என்ன ரகசியம் அப்படிலாம் இருக்க போகுது, என்ன காரியங்களை கர்த்தர் உள்ளடக்கி வைத்திருக்கிறார் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி நம்ம கேட்க ஆரம்பிக்கலாம். ஒரு முறை ஒரு தேவனுடைய மனிதன் இவ்விதமாய் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். அதில் அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை நான் அப்படி உங்களுக்கு சொல்கிறேன். அதை கூட்டி குறித்து நான் சொல்லவில்லை. இனி வரக்கூடிய நாட்களில் நம்முடைய சபையிலே வரக்கூடிய மக்கள், அதாவது அவர் சொல்லக்கூடிய பிரசங்கத்தை சொல்கிறேன். இனி வரக்கூடிய நாட்களில் சபையில் வரக்கூடிய மக்கள் நகைகளின் மேல் அவர்கள் மெய்யாகவே பாசமும் பற்றும் வைக்கக்கூடாது. ஒருவேளை நீங்கள் அப்படி அந்த மாதிரி நகைகளை அணியக்கூடிய ஒரு மக்களாய் வருகிறது உண்டானால் பரலோக ராஜ்யத்திலே கர்த்தர் உங்களை அனுமதிக்க மாட்டார்.
ஒருவேளை நீங்க கேட்கலாம், ஏன் இப்படி கர்த்தராகிய தேவன் நகைகளின் மேல் பாசமுள்ள ஒரு மனிதனை பரலோகத்திற்குள்ளாக கர்த்தர் ஏன் அனுமதிக்க மாட்டார் என்கிற ஒரு வார்த்தையை நீங்க கேட்கலாம். நான் உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவருடைய வேதம் சொல்கிறதை போல பரலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த ரோடுகள் எல்லாம், எல்லா விதமான வீதிகள் எல்லாம், நகர வீதிகள் எல்லாம் பொன்னால் செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த பொன்னின் மேல் இருக்கக்கூடிய விருப்பம் உங்கள் வாழ்க்கையிலே போகவில்லை என்று சொன்னால், ரோட்ல நீங்க நடக்காம ரோட்ல கீழே உட்கார்ந்து கொண்டு குழி தோண்டி இருக்கக்கூடிய நகை, அது இருக்கக்கூடிய எல்லா விதமான பொன்னையும் எடுத்து நீங்கள் சேகரிக்கக்கூடிய மக்களாய் விளங்க ஆரம்பிச்சிருங்க. ஆகவே பரலோகத்திற்குள் இப்படிப்பட்ட மக்களை அனுமதிக்க மாட்டார்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்போ நான் உங்களுக்கு என்ன விதமான காரியத்தை சொல்றேன், பரலோகத்தில் இருக்கக்கூடிய ரோடுகள் எல்லாம் உண்மையிலே தங்கமா இருக்குமா? தங்கமாக தான் இருக்குமா? அநேகம் விதமான எல்லா விதமான காரியமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால், ஆண்டவராக தேவனுடைய வசனம் என்ன வார்த்தையை சொல்கிறது? தங்கம் இங்கு விலையேற பெற்றதாக இருக்கிறது, அங்கே காலில் மிதிக்கப்படுகிறதுக்கு சமானமாக இருக்கும். அவ்வளோதான் கர்த்தர் சொல்லுகின்றார். எது எல்லாம் இங்கே மதிப்பு கூட்டப்பட்டதாய் காணப்படுகிறதோ அதெல்லாம் மிதிக்கப்படுகிறதுக்கு சமானமாய், எதையெல்லாம் நம்ம உயர்வாய் நினைக்கிறதுமோ அவைகள் எல்லாம் தரை மட்டும் தாழ்த்தப்பட்டதாய். ஒருவேளை படிப்பை நம்ம உயர்வாய் நினைக்கிறது உண்டானால் பரலோகத்தில் அதில் மிகுந்த பலன்களை பெற முடிகிறது இல்லை. அந்த மாதிரி ஆண்டவராகிய தேவன் எதை நமக்கு வலியுறுத்தி பேசுகின்றார்? ரோடெல்லாம் உண்மையிலே தங்கமா இருக்குமானா இல்ல. அவர் சொல்லுகின்றார், பூலோகத்திலே காணப்படக்கூடிய மகிமைகள் எல்லாம் பரலோகத்திலே தரையிலே மிதிக்கப்படுகிறதற்கு சமானமாய் நினைவு கூறப்படுகிறது அப்படி சொல்றார். அப்ப இதே மாதிரி ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பலதரப்பட்ட ரகசியங்கள். ஆண்டவராகிய தேவன் ஒரு முறை தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகின்றார், இனி வரக்கூடிய நாட்களில் பரிசேயர்கள் சதுசேயர்களுடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உடனே சீஷர்கள் நினைவு கூற ஆரம்பிச்சாங்க. அவர்கள் ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளின் அடிப்படையில் கர்த்தராகிய தேவன் அப்பங்களை கொண்டு வராதிருக்கக்கூடிய அந்த காரியங்களை குறித்து நம்மை மறைவாய் கடிந்து கொள்ள துவங்க ஆரம்பிக்கிறார். உடனே இயேசு அவர்களை பார்த்து சொல்கிறார், அப்பங்களை வச்சு நான் எவ்வளவு அற்புதங்களை செஞ்சுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்பங்களை பற்றி அல்ல, அவர்களுடைய துர்க்குணங்களை குறித்து நீங்கள் ஜாக்கிரதைப்படுங்கள். அப்பம் என்று சொல்லுகிறது, அவர்களுடைய துர்க்குணங்களை பற்றி கர்த்தராகிய தேவன் பேச துவங்க ஆரம்பித்தார். அப்ப ஆண்டவருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் பலதரப்பட்ட ரகசியமான காரியங்கள், இந்த ரகசியங்களை நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்காக தீர்க்கதரிசிகளாய் எழுப்பப்பட வேண்டியது அவசியம் என்று கர்த்தருடைய வேத வாக்கியம் நமக்கு திட்டமும் தீர்க்கமாய் சொல்ல துவங்க ஆரம்பிக்கிறது. கர்த்தருடைய ரகசியம் என்கிற பேரில் பலதரப்பட்ட ரகசியங்கள் காணப்படக்கூடிய அந்த காரியங்களை நாம் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். அதில் குறிப்பாக வேதம் சொல்லக்கூடிய முக்கியமான ரகசியம் 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனம் இந்த ரகசியத்தை பற்றி நம்மோடு கூட பேச துவங்குகிறது. 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 9வது வசனம் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்துக் கொள்ளுகிறவர்களாயும் காத்துக்கொள்ளக்கூடியவர்களுமாயும் நீங்கள் இருங்கள். கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுது? விசுவாசத்திலே ஒரு வகையான ரகசியம். நிறைய நேரங்களில் பல விதமான விசுவாசத்தின் காரியம் உங்களுக்கு எனக்கு நல்லாவே தெரியும். விசுவாசத்தில் சில விசுவாசம் பெற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசம், சில விசுவாசம் அற்புதங்களை உருவாக்கக்கூடிய விசுவாசம், சில விசுவாசம் எல்லா விதமான காரியங்களிலும் நின்று உங்களையும் என்னையும் காப்பாற்றக்கூடிய விசுவாசம். இப்படி பலதரப்பட்ட விசுவாசங்கள் காணப்பட ஆரம்பித்தாலும் அநேக மக்களுடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டதாய் காணப்படக்கூடிய ரகசியமாய் சொல்லப்படக்கூடிய சில விசுவாசத்தின் காரணிகள். இந்த விஷயத்தை நீங்களும் நானும் ஆழமாய் புரிந்து கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த கடைசி கால ஓட்டத்திலே நீங்களும் நானும் சரியான விதத்தில் இயக்கத்தின் ஊடாக கடந்து போக முடியும். விசுவாசத்தில் பலதரப்பட்ட விசுவாசம். நிறைய சபைகளில் என்ன விசுவாசத்தை சொல்லுவாங்க? நீங்கள் எதை வேண்டும் என்று கேட்டாலும் விசுவாசத்தோடு கூட நீங்கள் கேட்கிறது உண்டானால் அது உங்களுடைய வாழ்க்கையிலே அது அப்படி உண்டாயிருக்க, உண்மைதான், உண்டாயிருக்கத்தான் செய்யும். அது சாதாரணமான வகைப்பட்ட ஒரு நம்பிக்கை. இரண்டாவது காரியம், உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தராகிய தேவனை விசுவாசியுங்கள். ஜெபத்திலே நீங்கள் விசுவாசத்தோடு கூட எவைகளை கேட்டாலும் அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். இவைகளெல்லாம் சாதாரணமான மக்களுக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு காரியம். ஆனால் சாதாரணமான மக்களை காட்டிலும் ரகசியமாய் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சில விஷயங்கள். இது கண்கள் தெளிவிக்கப்பட்ட மனிதனுக்கு தான் இந்த ஆழமான காரியங்கள் எல்லாம் புரிபட துவங்க ஆரம்பிக்கிறது. மற்ற சாதாரணமாய் பார்க்கக்கூடிய மனிதனுடைய கண்களுக்கு இவைகள் எல்லாம் மறைக்கப்பட்டதாய் காணப்பட ஆரம்பித்தாலும் தெளிவிக்கப்பட்ட பார்வை உள்ள ஒரு மனுஷனுக்குத்தான் இவைகளிலே காணப்படும் ஆழ்ந்த விஷயங்களின் தன்மைகளை அறியக்கூடிய அறிவுள்ளவனாய் அவன் உருவாக்கப்பட ஆரம்பிக்கின்றான். இப்ப இந்த விசுவாசத்தின் ரகசியமான மற்றும் ஒரு பகுதியை நீங்களும் நானும் பார்க்க வேண்டியது அவசியம். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். கொஞ்சம் ஆழமா நீங்க வாசிங்க. எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3வது அதிகாரம் 17வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. எபேசியர் 3:17 கொஞ்சம் நிதானமா வாசிங்க. அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க.
விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி கர்த்தருடைய வசனத்தில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, விசுவாசத்தினாலே கர்த்தராகிய தேவன் நம்முடைய இருதயங்களில் வாசம் பண்ணுகிறார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வரக்கூடிய அந்த விசுவாசம் தான் ஆண்டவராகிய தேவனை உங்களுக்குள் மெய்யாகவே வாசம் பண்ணும்படி ஈர்க்க துவங்க ஆரம்பிக்கிறது. இதுபோல நாள் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையும் கர்த்தருடைய வாழ்க்கையும், அது ஒரு பக்கத்திலே காணப்படக்கூடிய கர்த்தருடைய அந்த ராஜ்யம், நம்முடைய வாழ்க்கை இன்னொரு பக்கத்தில் காணப்படக்கூடிய நம்முடைய நிலை. ஒவ்வொரு நேரத்திலும் ஜெபம் என்கின்ற காரியத்தில் அப்பப்போ நம்ம தொடர்பு கொள்ளக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தோம். சில நேரங்களில் அந்த ஜெபங்கள் தோற்று போக துவங்கிட்டு, பல நேரங்களில் அந்த ஜெபத்திற்குரிய மகிமையை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். ஆனால் இயேசுனுடைய வாழ்க்கைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஒரு வித்தியாசம். இயேசுனுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர் வாழ துவங்க ஆரம்பித்தார்? பிதாவாகிய தேவனை தன்னிலே அவர் உடையவராய் இயேசு கிறிஸ்து காணப்பட துவங்கினார். எந்த நேரமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் பிதாவோடு கூட பேசக்கூடிய காரியங்களுக்காக ஒரு தனிப்பட்ட நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவுக்கு அவசியம் இல்லை. ஏனென்றால் இயேசுவும் பிதாவும் ஒன்றாய் இணைக்கப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. எந்த நேரமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் தன்னுடைய பிதாவாகிய தேவனை நோக்கி, எந்த நள்ளிரவு நேரமாய் காணப்பட்டாலும் பிதாவாகிய தேவனை நோக்கி இயேசு பேச ஆரம்பிக்கிறது உண்டானால் உடனே பிதாவாகிய தேவன் மறுவுத்தரவு கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவருக்குள் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிதாவாகிய தேவனுடைய வாசஸ்தலம் அமைக்கப்பட துவங்கிற்று. நம்முடைய வாழ்க்கையில இந்த வசனம் என்ன போட்டிருக்கு? விசுவாசத்தினால் கிறிஸ்து உங்கள் இருதயங்களிலே வாசம் பண்ண துவங்குகிறாராம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இப்பெல்லாம் இருக்கக்கூடிய காலங்களில் ஆண்டவராகிய தேவனோடு கூட வைக்கக்கூடிய ஐக்கியம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நம்ம எல்லாமே கிறிஸ்தவர்கள் தான். ஆனால் நம்முடைய ஐக்கியம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொன்னால், மூன்றாவது ஒரு நபரின் மூலமாகத்தான் உங்களாலும் என்னாலும் கிறிஸ்துவோடு கூட தொடர்பு கொள்ள முடிகிறது. ஒரு ஊழியக்காரன் உங்களுக்கு மீடியேட்டரா நிற்கணும். அவன் மூலமாகத்தான் உங்களுடைய ஜெபத்தினுடைய காரியங்களை நீங்கள் பேச முடியும். அவன் தான் உங்களுக்கு அநேக விதமான ரெக்கமெண்டேஷனுக்குரிய காரியங்கள் யாவற்றையும் சொல்லிக் கொடுக்கக்கூடியவனாய் விளங்குகிறான். ஆனால் கர்த்தர் சொல்லுகின்றார், உனக்கும் எனக்கும் மத்தியில் எந்த மீடியேட்டர் இருக்கக்கூடாது. நீயும் நானும் நேரடியாய் பேசக்கூடிய தொடர்புள்ளவனாய் மாற்றப்பட வேண்டும். உனக்கும் எனக்கும் எந்த தடுப்பு சுவரும் காணப்படக்கூடாது. உன் மனசில் இருக்கக்கூடிய காரியத்தை நீ என்கிட்ட சொல்லணும். என்னுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உன் கூட பேசணும். இந்த ஒரு பரஸ்பரமான உறவு உங்கள் வாழ்க்கையிலே வர வேண்டும் என்றால் விசுவாசத்தினால் கிறிஸ்துவை உங்கள் இருதயங்களிலே வாசம் பண்ணக்கூடியவராய் விளங்கச் செய்ய உங்களால் ஆகும். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஹைலைட் நம்ம சொல்ல முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையின் மேன்மையான அனுபவம்னா என்ன? இந்த வசனத்தை ஈஸியாக நம்ம வாசிட்டு போயிடுவோம். ஆனால் இந்த வசனத்தில் என்ன ஒரு காரியத்தை உள்ளடக்கி கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார் அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய இந்த ரகசியமான விசுவாசம், உண்மையான ஒரு விசுவாசம், ஆழமான ஒரு விசுவாசம் அவன் வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது உண்டானால் கிறிஸ்துவாகிய தேவனை உன்னையும் என்னையும் விட்டு விலகச் செய்ய யாராலும் முடிகிறது இல்லை. எந்த சூழ்நிலைகள் வர ஆரம்பித்தாலும் கிறிஸ்துவாகிய தேவனை நம்முடைய வாழ்க்கையை விட்டு நாம் ஒரு காலத்திலும் இழக்கவே மாட்டோம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் என்ன சொல்கிறார் பாருங்கள். பசி வந்தாலும், பஞ்சம் வந்தாலும், நிர்வாணம் வந்தாலும், நாசம் மோசம் வந்தாலும் அவர் என்ன சொல்கின்றார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்கிறவன் யார்? அவருக்குள் நான் உறைந்திருக்கிறவனாய் காணப்படக்கூடிய இந்த காலங்களிலே எத்தனை காரியங்கள் வர ஆரம்பித்தாலும் இவைகள் ஒன்றும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயித்தும் இருக்கிறேன். எப்படி பேசுகிறார் பாருங்களேன். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவனோடு கூட ஐக்கியம் கொள்கிறோம் அந்தந்த நேரத்தில். ஆனால் கர்த்தர் சொல்லுகின்றார், நிரந்தரமான பரஸ்பரமான ஐக்கியத்தினுடைய நிலை, உன்னையும் கிறிஸ்துவையும் பிரிக்க முடியாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அதற்கு தேவை விசுவாசத்தின் வல்லமை உன் வாழ்க்கையில் வரணும். இது என்ன? விசுவாசத்தினால நன்மையை பெற முடியும்னு தெரியும், ரட்சிப்பை பெற முடியும்னு தெரியும், ஆசீர்வாதத்தை பெற முடியும்னு தெரியும், அநேகம் விதமான ஆண்டவராகிய தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பெற முடியும் என்று தெரியும். ஆனால் விசுவாசத்தினால் தேவனாகிய கர்த்தரை எனக்குள் வாசம் செய்யக்கூடிய அளவிற்கு நான் எப்படி வைத்துக் கொள்ள முடியும்? அதுக்கு என்ன விசுவாசம் எனக்கு தேவை? சில விசுவாசத்தை ஆழமாய் உங்களோடு கூட நான் பேச போகின்றேன். கொஞ்சம் ஆழமாய் நீங்கள் கவனியுங்கள். ஆண்டவருடைய வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய விசுவாசத்தின் முதல் பரிமாணம் எந்த பரிமாணம் வந்துச்சுன்னா, ஆண்டவராகிய தேவன் உங்களுக்குள் நிரந்தரமாய் வசிக்க போகிறார் அப்படின்னு பார்க்க போறோம். நிரந்தரமாய் எனக்குள் கர்த்தராகிய தேவன் தங்கி தாபரிக்கிறது தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய வெற்றியின் இலக்கு.
ஆண்டவராகிய தேவனோடு கூட வைத்திருக்கக்கூடிய பரஸ்பரமான உறவினால் தான் நான் என்னுடைய வாழ்க்கையிலே எல்லா தடைகளையும் தாண்டக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றேன். அப்ப இந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமாய் காணப்பட்டால் என் தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்னம் என்னை விட்டு விலகாததாய் இருக்க போகிறது. சில விசுவாசத்தை பற்றி நான் சொல்றேன், கொஞ்சம் ஆழமாக கவனிங்க. வெளிப்படுத்தின விசேஷத்தில் 21வது அதிகாரம் 3 முதல் 5 வரை இருக்கக்கூடிய வசனங்கள் இந்த வார்த்தை சொல்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21 3 முதல் 5 வரை இருக்கக்கூடிய வசனங்களை கொஞ்சம் நிதானமா வாசிங்க. அது என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். மேலும் பரலோகத்தில் இருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். ஒரு பெரிய சத்தத்தை நான் கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறக்கூடிய நிலைகளும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. கர்த்தருடைய வேதம் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறது? கர்த்தராகிய தேவன் உங்களுக்குள் வாசம் பண்ண வேண்டும் என்றால் இந்த விசுவாசம் என்ன காரியங்களை உருவாக்க ஆரம்பிக்கிறது அப்படின்னா, அதுல கடைசி வார்த்தை என்ன போட்டிருக்கிறது? முந்தினவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. என்னென்ன பழைய நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடியதாக இருந்தது, ஆண்டவராகிய தேவன் உங்களுக்குள் வந்து வசிக்க முடியாத அளவிற்கு என்னென்ன பழைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட துவங்கிற்று. எத்தனை காரியங்களினால் தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்னத்தை நீங்களும் நானும் இழக்க துவங்கினோம். எந்தெந்த காரியங்களின் அடிப்படையிலே கர்த்தராகிய தேவன் உங்கள் மேலும் என் மேலும் மனஸ்தாபம் கொண்டவராய் கடந்து போக துவங்கினார். உங்களுக்குள் வசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவனுடைய ஆவியானவர் கடந்து வர ஆரம்பித்தாலும் பல நேரங்களில் அவருடைய பிரசன்னத்தை நீங்களும் நானும் இழந்து போனதற்கு அநேகம் பலதரப்பட்ட பழைய சுபாவங்கள். கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை சொல்கிறது? அவர் உங்களுக்குள் வசிக்கும்படிக்காக விசுவாசத்தின் மூலமாய் சகல விஷயத்தையும் அவர் புதியதாய் உருவாக்க போகின்றேன் என்கிற ஒரு வார்த்தையை பேசுகின்றார். பழையவைகள் எல்லாவற்றையும் ஒழிய பண்ணி பழைய துர்க்குணம், பழைய ஆண்டவருக்கு விரோதமான அந்த சுபாவங்கள், பழி வாங்கக்கூடிய நிலை, பழைய வன்மங்கள், பழைய அநேக விதமான கோபங்கள், அநேக விதமான ஆண்டவருக்கு விரோதமான அநேக விதமான துர்க்கிரியைகள் யாவற்றையும் கர்த்தராகிய தேவன் ஒழிய பண்ணி எல்லாவற்றையும் புதிய உருமாற்றம் அடைய செய்து மனுஷர்களுக்குள் நான் என்னுடைய வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். முதல் காரியம், நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவன் உனக்குள்ளும் எனக்குள்ளும் நிரந்தரமாய் தங்கி இருக்க வேண்டும் என்றால் முந்தின பழைய ரசம் எல்லாம் ஒழிக்கப்பட வேண்டியது அவசியம். பழைய நிலைகள் எல்லாம் அகன்று போக வேண்டியது அவசியம். இந்த விசுவாசம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்று சொன்னால் இந்த விசுவாசம் என்ன காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்குகிறது? எது எல்லாம் பழமையாய் காணப்படுகிறது? பழைய துருத்தியிலே ஆண்டவராகிய தேவனுடைய புதிய ரசத்தை வார்க்க முடியாது. பழைய வஸ்திரத்தை ஆண்டவராகிய தேவன் என்கிற புதிய வஸ்திரத்தோடு கூட இணைக்க முடியாது. இந்த பழமையாய் காணப்படக்கூடிய எல்லா காரியங்களையும் உருவழியக்கூடிய காலம் இது. இவைகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையின் எல்லைகளை தாண்டி கடந்து போக வேண்டும் என்கிற நிலைகளை இந்த விசுவாசம் உனக்குள்ளும் எனக்குள்ளும் தோற்றுவிக்க துவங்க ஆரம்பித்து விடுகிறது. இன்னும் நம்முடைய வாழ்க்கையில அநேகமான நேரங்களில் ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஒரு பெயரில் அழைக்கப்பட ஆரம்பித்தாலும் இன்னும் மாம்சீகமாய் யோசிக்க ஆரம்பிக்கிறோம். மாம்சீகமாய் அநேகமான காரியங்களை அணுகக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறோம். இன்னும் நம்முடைய மாம்சத்தை களைந்து போட நம்மளால முடியல. இந்த மாம்சத்துடைய காணப்படக்கூடிய அநேக விதமான நிலைகளிலே நீங்களும் நானும் ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு மக்களாகவே காணப்பட துவங்குகிறோம். இவைகளெல்லாம் பழமைகள் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய நிலைகள் எல்லாம் முற்றிலும் புதிதாக மாற்றப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் உன்னுடைய வழிகள் எல்லாம் வேறு மார்க்கமாய் உருவாக்கப்படுகிறதை பார்க்க முடியும். இப்போ உதாரணமாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன் பாருங்க. ரட்சிக்கப்படக்கூடிய காலங்களுக்கு முன்பதாக, அபிஷேகம் பண்ணப்படக்கூடிய காலங்களுக்கு முன்பதாக இருந்ததை போலவே இப்போ நம்ம இருக்கிறோம் என்று சொன்னால் இன்னும் உன்னுடைய வாழ்க்கையிலே புதிதாக்கப்படக்கூடிய நிலை வரலன்னு அர்த்தம். அதே மாதிரி அதே விஷயத்துக்கு நான் கவலைப்படுறேன். அதே மாதிரி காலையில் வரக்கூடிய அந்த காஃபி என்னுடைய கரங்களில் கொடுக்கப்படவில்லை என்றால் அதே விதமான சண்டை எனக்குள் வருகிறது. சில நேரத்தில் ஆகாரத்தில் சரியான உப்பு போடவில்லை என்று சொன்னால் மனைவியினுடைய முகத்தில் தூக்கி எரிஞ்சிடுறேன். இவைகள் எல்லாம் இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது உண்டானால் ஆண்டவர் சொல்லுகின்றார், இன்னும் புதிதாக்கப்படக்கூடிய நிலை உன் வாழ்க்கையில் வரல. இன்னும் அப்படித்தான் இருக்கு. நீ ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய வல்லமையான காரியங்களை பெற்றுக்கொண்டாய் என்றாலும் கூட புதிதாக்கப்படக்கூடிய நிலை இன்னும் உன்னுடைய வாழ்க்கையில் வரல. இந்த புதிதாக்கப்படக்கூடிய நிலை
நிலை உன்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது உண்டானால் எல்லா விஷயங்களையும் நீயும் நானும் புறம்பே தள்ளி புதிய ஒரு சகாப்தத்தை உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் துவங்கக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பித்து விடுவாய். இத்தனை காலங்கள் பரியந்தம் எந்த ஆவிக்குரிய நிலைகள் உங்களையும் என்னையும் அறியாத வருத்தத்திற்குள்ளாக உங்களுடைய மனநிலைகள் யாவற்றையும் உருவாக்க துவங்கிற்று. உங்களுடைய மனதில் இந்த மாதிரி ஜெபம் பண்ண என்னால் முடியல, வேதம் வாசிக்க என்னால் முடியலன்னு சொல்லி இந்த ஆவிக்குரிய நிலைகள் எத்தனை கஷ்டங்களை உருவாக்க துவங்கிட்டு சில நேரங்களில் ஜெபிக்கக்கூடிய நேரத்தில் நாம் அதாவது கருத்து ஒருமனப்பட்டு ஜெபிக்க முடியாம வேறு வழியில் நம்ம ஜெபிக்கத்தான் தீர வேண்டியது அவசியம் என்கின்ற மனப்பக்குவத்தோடு கூட நம்ம கடந்து போக ஆரம்பித்திருக்கிற அந்த நிலைகளை நம்ம பார்க்க முடியும். கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறது? புதிதாக்கப்படக்கூடிய நிலை வருகிறது உண்டானால் இவைகள் எல்லாம் ஒட்டு மொத்தமாய் மாற்றப்பட்டு இனி மாம்சத்திற்கு நீங்களும் நானும் மெய்யாகவே சோம்பேறியாக ஆவிக்குரிய நிலைகளிலே நீங்களும் நானும் உற்சாகம் கொள்ளக்கூடிய ஒரு மக்களாய் உருமாற்றத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். அப்போ உங்களுடைய ஜெப வாழ்க்கையில் ஒரு நாளும் நீங்களும் நானும் தோற்று போகாது இருக்கக்கூடிய ஒரு நிலை, ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஜெபத்துக்குரிய தன்மைகளிலே தோற்று போகாத ஒரு வாழ்க்கை, ஆவிக்குரிய நிலைகளினால் நெருப்பாய் பற்றி எரியக்கூடிய ஒரு வாழ்க்கை, ஆண்டவருக்கு செய்யக்கூடிய ஒரு காரியம் என்றால் நெருப்பாய் எரியக்கூடிய ஒரு காரியம். ஆனால் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்னுடைய வேலை நிமித்தமாக இந்த மாதிரி வர முடியல, என்னுடைய இந்த ஒரு காரியத்தின் நிமித்தமாக என்னால் வர முடியல சாக்கு போக்கு சொல்றோம். ஆனால் ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் சொல்கிறதை போல சகலமும் புதிதாக்கப்படக்கூடிய நிலை உன்னுடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் உன்னுடைய நினைவுகள் சிந்தனைகள் எல்லாம் ஆவிக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியதாய் விளங்குகிறதை பார்ப்பாய். இவ்வளவு நாள் வரைக்கும் மாம்சத்துக்கு இடமளித்து பின்பதாக நாம் ஆவிக்குரிய காரியங்களுக்கு இடம் கொடுக்க ஆரம்பித்தோம். ஆனால் இனி புதிதாக்கப்படக்கூடிய நிலைகள் வருகிறது உண்டானால் ஆவியை தவிர்த்து வேறு ஒன்றுக்கும் இடமளியாத ஒரு புதிய ஒரு பரிமாண நிலைகளுக்குள் நீங்களும் நானும் உருமாற்றத்தின் ஊடாக கடந்து போகிறதை பார்க்க முடியும். உலகத்திற்காக அழுதோம், உலகத்திற்காக ஓடினோம், உலகத்திற்காக பிரயாசத்தின் ஊடாக கடந்து போனோம். இனி ஆண்டவராக தேவனே என்னுடைய வாழ்க்கையின் முதன்மை என்கிறதை நீங்களும் நானும் நினைவு கூறும் மக்களாய் விளங்க ஆரம்பிச்சோம். இதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு நாளில் ஆண்டவராக தேவனோடு கூட வரக்கூடிய சீஷர்களை சில பேர் கர்த்தரை பார்த்து கேட்குறாங்க. அதில் ஒருத்தர் கேட்குறாரு, எங்கள் அப்பா இப்போ இறந்து போயிட்டார் ஆண்டவரே, எங்கள் அப்பாவுடைய எல்லா விதமான பணிகள் யாவற்றையும் செய்ய வேண்டும், ஆகவே நான் என்னுடைய தகப்பனை அடக்கம் பண்ணும்படி நீர் எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும். உடனே இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றுவா. இதை கேட்கக்கூடிய நேரத்தில் இந்த சீஷனுடைய மனது உண்மையிலே வேதனையின் ஊடாக கடந்து போயிருக்கு. அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தராக தேவன் சொல்லுகின்றாரே, அப்பாவுடைய காரியங்கள் எவ்வளவு பிரதானமானவைகள். நம்முடைய உலகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான சொந்தம் நம்முடைய தகப்பனும் தாயும் தானே. அப்பாவுக்கு அம்மாவுக்கு செய்யக்கூடிய கடமைகளை காட்டிலும் கர்த்தராகிய தேவனுக்கே முதன்மைகளை கொடுக்க வேண்டும் என்கிற நிலைகளை பற்றி கர்த்தர் பேசுகிறார். ஒருவேளை அந்த சீஷனுக்கு ஒரு வருத்தமான நிலைகள் காணப்பட்டிருக்கலாம். ஆனால் பெந்தேகோஸ்தே என்கிற நாளுக்கு பிறகு ஆண்டவராகிய தேவனுடைய ஆவியானவரின் உருமாற்றம் வந்த மாத்திரத்தில் அவர்களுடைய மனம் எல்லாம் மறுரூபத்தின் ஊடாக கடந்து போயிற்று. இனி அவர்கள் உலகத்துக்குரிய காரியங்களை பற்றி யோசிக்கவே இல்லை. தனக்கு அடுத்த வேளை ஆகாரத்திற்காக, தன்னுடைய சம்பாத்தியத்திற்காக, தன்னுடைய தொழிலுக்காக, தன்னுடைய வருமானத்திற்காக இனி நான் என்ன செய்வேன்? ஒரு நாளில் ஆண்டவராகிய தேவனுடைய அந்த பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே ஆண்டவராகிய தேவன் அவர்களை விட்டு பரலோகத்திற்குள் கடந்து போகக்கூடிய அந்த நேரத்தில் திரும்பவும் தன்னுடைய பழைய வாழ்க்கைக்குள் கடந்து போன அந்த மக்கள். ஆனால் இப்ப ஆண்டவராகிய தேவனுக்குள் ஒரு மாற்றம் அடையக்கூடிய அந்த நிலைகளை அவர்கள் பெற்றுக்கொள்ள ஆரம்பித்ததுனால இனி பழமைகளை முற்று முழுவதுமாக உருவழிய பண்ணி ஆண்டவராகிய தேவனுக்குள் தன்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் எல்லாவற்றையும் துவக்கக்கூடிய ஒரு மக்களாய், புதிதாக மாற்றப்படக்கூடிய ஒரு மக்களாய் மாற்றமடையக்கூடிய அந்த நிலைகளை அவர்கள் பெற்றுக்கொள்வதை நாம் பார்க்கிறோம். இப்ப வசனத்தில் என்ன விதமான காரியத்தை கர்த்தர் சொல்லுகின்றார்? இன்னைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில உலகம் உங்களுடைய ஜீவியத்தை ஈர்க்கிறது உண்டானால், இன்னும் உலகத்திற்காய் நீங்கள் அழுகிறது உண்டானால், இன்னும் உங்கள் வாழ்க்கை புதிதாக்கப்படவில்லை. இந்த விசுவாசம் வாழ்க்கையில் வரக்கூடிய நேரத்தில் தான் புதிதாக்கப்படக்கூடிய நிலைகளை நீ பெற்றுக்கொள்ளுகின்றாய். தேவன் நிரந்தரமாய் உனக்குள் வசிக்கக்கூடிய அந்த வல்லமையான அனுபவத்தையும் உன் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். மற்றபடி மற்றவங்க சொல்லக்கூடிய கர்த்தராகிய தேவனை நீங்களும் நானும் விசுவாசிக்க முடியுமே தவிர நீயே உன் தேவனாகிய கர்த்தரை ருசித்து பார்க்க முடியாது. அவங்க சொல்றாங்க, ஆகவே நான் கர்த்தரை பின்பற்றேன். அவங்க பேசுறாங்க, ஆகவே நான் கர்த்தராகிய தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். அவங்க ஆலய ஆராதனை நடத்துறாங்க, ஆகவே நான் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தை ஏற்றுக்கொள்கிறேன். இப்படிதான் சொல்லுவையே தவிர நீயாகவே கர்த்தராகிய தேவனை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை எப்போ வர ஆரம்பிக்கும் என்றால், கர்த்தர் உனக்குள் வசிக்கக்கூடிய அளவிற்கு நீ அவருக்கு உன்னுடைய மனதை திறந்து கொடுக்கக்கூடிய ஒரு மனிதனாய் விசுவாசத்தினால் இவைகள் எல்லாவற்றையும் நீ உருவாக்க துவங்க ஆரம்பிக்கிறது உண்டானால், தேவனாகிய கர்த்தரை யாரும் சொல்லி அல்ல, நீயே கர்த்தராகிய தேவனை மனப்பூர்வமாய் பின்பற்றக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிச்சு. பார்வைக்காக செய்யக்கூடிய ஒரு காரியம் அது எப்படி இருக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும்.
ஒரு மனுஷன் மனப்பூர்வமாக வேலை செய்கிறதுக்கும் பார்வைக்காக வேலை செய்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. பார்வைக்காக வேலை செய்யக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்க, எஜமானுடைய தலை அங்கே தெரியக்கூடிய நேரத்தில் எங்கும் அங்கும் அறக்க வேலைகளை யாவற்றையும் செய்கிறது வழக்கம். எஜமான் டீ எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டான்னு வச்சுங்களேன், போகக்கூடிய நேரத்தில் திரும்பவும் போய் இருக்கக்கூடிய மணல் மேடுகளில் அப்படி வந்து தன்னுடைய அதாவது அந்த ஷோல்டரில் போட்டுக்கக்கூடிய எல்லா விதமான டவலையும் விரித்து அப்படி பேசாமல் படுத்து தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. இனி மத்தியானம் 3 மணிக்கு தான் எஜமான் வந்து மீண்டும் வந்து டீயும் வடையும் வாங்கி கொடுப்பாரு. அது வரைக்கும் பேசாமல் அயர்ந்த நித்திரின் ஊடாக கடந்து போய் அப்படி தூங்கிடுவாங்க. இது எல்லா விதமான மக்களுக்கு முன்பதாக பார்வைக்காக செய்யக்கூடிய ஒரு காரியம். இந்த பார்வைக்காக செய்யக்கூடிய காரியம்னா என்னென்ன விதமான விஷயத்தை சொல்லலாம். ஊழியத்துக்கு நீ போவியா மாட்டியா, நான் திட்டுவேங்கிறதுக்காக நான் ஊழியத்துக்கு போகிறேங்க, இல்லை நான் வந்து போயிடுறேன், கட்டாயம் நான் போயிடுறேங்க, டாக்ஸ் நான் கொடுக்க ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளை அறிவிக்க போகிறா இல்லையா, இல்லை பிரதர் நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் நீங்கள் திட்டிகிட்டே இருப்பீங்க, அதற்காக பயந்து இல்லை. கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை சொல்கிறது, சுவிசேஷத்தை அறிவிக்கிறது என் மேல் விழுந்த கடமை. இதை நீ புரிஞ்சுக்கிறணும். இது எப்போ என்னுடைய வாழ்க்கையை புரிப்பட ஆரம்பிக்கிறது என்றால், என் தேவன் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய பணி, என் தேவன் கொடுத்திருக்கக்கூடிய என்னுடைய வேலை, இந்த வேலைக்குள்ளாக நான் என்னுடைய வாழ்க்கையை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு வழிதான் உண்டு. என் தேவனாகிய கர்த்தர் எனக்குள் தங்கி இருக்க வேண்டியது அவசியம். அவர்தான் எல்லா விஷயங்களில் முழுமையான காரியங்களை என்னோடு கூட அவர் வெளிப்படுத்த துவங்க ஆரம்பித்து விடுகின்றார். இதுதான் முக்கியம். இதுதான் ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையின் மேன்மை. இந்த ஒரு காரியத்திற்காகத்தான் நீயும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதை தவிர்த்து எந்த காரியங்களை நீயும் நானும் உன்னுடைய வாழ்க்கையிலே மேற்கொள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்தாலும் அதனால் அதனுடைய பலன்கள் எல்லாவற்றையும் இழந்து போக ஆரம்பிச்சிருவார். கர்த்தர் நம்ம கூட இந்த வார்த்தைகள் யாவற்றையும் பேச துவங்குகிறார். அப்ப ஆண்டவராக தேவனுக்குள் வைக்கக்கூடிய விசுவாசத்தின் முதல் ரகசியம் என்ன, தேவனை எனக்குள் தங்கும்படியாக உருவாக்கக்கூடிய ஒரு நிலை. எப்ப ஆண்டவராக தேவன் எனக்குள் வந்து தங்கக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கிறார் என்றால், நான் சகலமும் புதிதாக்கப்படக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போகக்கூடிய அந்த நேரத்தில் தான் கர்த்தருடைய வாசஸ்தலமாய் நான் மாற்றப்படுகிறேன் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. இரண்டாவது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பாருங்க. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய தேவன் வந்து தங்கும்படியாக இந்த விசுவாசம் என்ன காரியத்தை என் வாழ்க்கையிலே உருவாக்குகிறது என்று பாருங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 37வது அதிகாரம் 27, 28 ஆகிய வசனங்களை வாசிக்க கேளுங்கள். எசேக்கியேல் 37வது அதிகாரம் 27, 28 ஆகிய வசனங்கள் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அப்படியே என் பரிசுத்த ஸ்தலம், என்னுடைய பரிசுத்த ஸ்தலம் அவர்கள் நடுவிலே என்றென்றைக்கும் இருக்கும்போது நான் இஸ்ரவேலை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள் என்றார். கர்த்தருடைய வேதத்தில் இரண்டாவது காரியம் என்ன போட்டிருக்கு, கர்த்தரினுடைய வாழ்க்கையிலே நிரந்தரமாய் வசிக்க வேண்டும் என்றார். அவர் அந்தந்த நேரத்தில் மட்டும் என்னை வந்து பயன்படுத்தக்கூடியவராய் அல்ல, நிரந்தரமாய் வசிக்க வேண்டும் என்றால் இரண்டாவது முக்கியமான தேவை என்ன, பரிசுத்தம் என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். அவர் ஆண்டவராகிய தேவனுடைய வசனம் என்ன போட்டுக்கு பாருங்க, அந்த பரிசுத்த ஸ்தலம் வாசமாக இருக்கும்படி உங்களையும் என்னையும் பரிசுத்தப்படுத்தக்கூடிய கர்த்தர் அவர் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய எல்லா விதமான நிலைகளிலும் தேவன் எதிர்பார்க்கும் பரிசுத்தம் உள்ளவனாய் என்னை உருவாக்குகிறது எது, ஆண்டவராக தேவன் தங்கி தாபரிக்கும்படியாக இந்த விசுவாசத்தின் ரகசியம் என்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தின் நிலைகளை தூண்டக்கூடிய ஒரு தன்மை உள்ளதாக விளங்க ஆரம்பிக்கிறது. இந்த விசுவாசம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது உண்டானால், ஆண்டவராக தேவன் உனக்குள் வந்து வசிக்கக்கூடிய அளவிற்காய் உன்னுடைய ஒவ்வொரு ஸ்தலத்தையும் பரிசுத்தம் உள்ளதாய் உருவாக்கு. பரிசுத்தம் அற்ற எந்த ஒரு இடத்திலும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உன்னாலும் என்னாலும் பார்க்கவே முடியாது. பரிசுத்த குலைச்சலோடு கூட காணப்படக்கூடிய எந்த நிலைகளையும் கர்த்தராகிய தேவன் புறக்கணிக்க ஆரம்பித்து விடுகின்றார். ஒரு சிந்தனையிலே வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு மாறாட்டம் கூட, ஒரு பார்வையில் வரக்கூடிய ஒரு சின்ன மாறாட்டம் கூட, நம்முடைய வார்த்தையில் வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு காரியம் கூட, நம்முடைய யோசனையில் யோசிக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு தன்மையில் கூட தேவன் அருவருக்கும் பரிசுத்த குலைச்சல் உன் வாழ்க்கையில் வரக்கூடாது. ஆண்டவராகிய தேவனுடைய வசனம் என்ன போட்டுக்கு பாருங்க, அவர் சொல்லுகின்றார், நான் என் வாசஸ்தலத்தை உனக்குள் ஸ்தாபிக்கும்படி உன்னை பரிசுத்தமாக்கும் கர்த்தர் நான் என்கிறதை கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். நீ பரிசுத்தமாக இருந்தால் தான் தேவன் உனக்குள் நிரந்தரமாய் வந்து வசிக்கக்கூடியவராய் விளங்க ஆரம்பிப்பார். ஆண்டவருடைய வசனத்தில் மற்ற எந்த மதத்திலும் சொல்லப்படாத ஒரே ஒரு வார்த்தை த ஹோலினஸ், பரிசுத்தம். இந்த
பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே சற்றாகிலும் குறைவுபட ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனுடைய மகிமை உன் வாழ்க்கையிலே வருகிறதே இல்லை. ஆண்டவராக தேவன் நமக்கு சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில் இந்த பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையக்கூடிய ஒரு நிலை வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஆண்டவராக தேவன் சொல்லுகின்றார், சுத்தம் உள்ளவன் இன்னும் சுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். அதாவது இந்த பரிசுத்தத்துக்கு தான் எந்த ஒரு லிமிட்டேஷனையும் ஆண்டவராக தேவன் சொல்லவே இல்லை. இந்த பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையினுடைய நிலைகளிலே நீயும் நானும் உன்னுடைய எல்லைகள் எல்லாவற்றையும் காத்துக்கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் கர்த்தருடைய வாசஸ்தலம் உனக்குள் நிரந்தரமாய் தங்கியிருக்கிறதை பார்க்க முடியும். விசுவாசம் என்னுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய அந்த நேரத்தில் என்னை அவர் தங்கக்கூடிய வாசஸ்தலமாய் இந்த விசுவாசம் உருவாக்குகிறது உண்டானால் இது எதை என்னுடைய வாழ்க்கையிலே வலியுறுத்துகிறது? பரிசுத்தம் நிறைந்தவனாய் நீ உன்னை காத்துக்கொள்ள வேண்டும். பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவனாய் நீ உன்னுடைய ஜீவியத்தை ஆண்டவருக்கு முன்பதாக பிழையற்ற ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவனாய் நீ உன்னுடைய ஜீவியங்கள் எல்லாவற்றையும் உருவாக்க வேண்டியது அவசியம். இந்த பரிசுத்தம் சற்றாகிலும் குறைவுபட ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனுடைய மகிமைகளை நீங்களும் நானும் இழந்து போக ஆரம்பிச்சிடும். இது என்ன பரிசுத்தம் குறைவான ஒரு நிலைனா என்ன அர்த்தம்? உங்களுக்கு தெரியும், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைனா என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். எந்த விதமான காரியங்களிலும் பாவமே நம்முடைய வாழ்க்கையை செய்யாது இருக்கக்கூடிய நிலை தான் ஒரு பரிசுத்தம். ஆனால் சில முக்கியமான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியம். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை வாசியுங்கள். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 2வது அதிகாரம் 11 முதல் 13 வரை என்ன வார்த்தை சொல்கிறது பாருங்கள். எபிரேயர் 2வது அதிகாரம் 11 முதல் 13 வரை வாசிக்க கேளுங்கள். கொஞ்சம் நிதானமா வாசிங்க. எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் நல்லா கொஞ்சம் நிதானமா வாசிங்க. பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய அப்படின்னா அர்த்தம் பரிசுத்தம் செய்கிறவர் கர்த்தர், பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்கள் நம்ம. பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு நான் அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்று நான் அவரிடத்தில் நம்பிக்கையாய் இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்றும் சொல்லி இருக்கிறார். கர்த்தருடைய வேத புத்தகத்தில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, ஆண்டவராகிய தேவனோடு கூட சகோதரத்துவமாய் இணையக்கூடிய ஒரு நிலை. ஒரு சகோதரன் தான் என்ன விதமான ஒரு காரியத்தை பேச ஆரம்பிக்கிறான் அப்படின்னா, எல்லா விதமான மனதிலே காணப்படக்கூடிய ஒவ்வொரு ஒளிப்பான விஷயங்களையும் தன்னுடைய சொந்த சகோதரனோடு கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை. ஆண்டவராகிய தேவன் என்ன வார்த்தையை சொல்லுகின்றார்? சகோதரனிலும் அதிக சொந்தமாய் நேசிக்கக்கூடிய மக்களும் உண்டுன்னு சொல்லுகிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? முதல் சொந்தமே சகோதரத்துவமான சொந்தம் தான். தங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் குறைவுகளையும் சகோதரனோடு கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிலை. இது எதனால் இந்த சகோதரத்துவம் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படுகிறது அப்படின்னா, பரிசுத்தப்படுத்தக்கூடியவரும் பரிசுத்தம் பண்ணப்படக்கூடியவர்களும் ஒன்றாய் இணைக்கப்படக்கூடிய ஒரு நிலை. அவர் என்னை பரிசுத்தம் பண்ணும்போது நான் இடமளிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, அவர் என்னை சுத்திகரிக்கும் போது நான் ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை. சில நேரங்களில் ஆண்டவராகிய தேவன் என்னை சுத்திகரிக்கும் போது அந்த வலியும் வேதனையும் தாங்காமல் நான் உதறி போட ஆரம்பித்து விடுகின்றேன். சில நேரத்தில் நான் என்ன செய்ய ஆரம்பிக்கிறேன், மருத்துவமனைக்கு நான் கடந்து போகின்றேன். கையில் ஒரு பெரிய ஒரு கட்டி ஒன்று வந்திருக்கிறது. இந்த கட்டிக்குரிய காரியங்கள் யாவற்றையும் எடுக்க வேண்டும், ஆப்ரேஷன் பண்ண வேண்டும் என்று சொல்லி மருத்துவர் என்னோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். உடனே நான் போய் மருத்துவர்கிட்ட போய் நான் சொல்கிறேன், சரிங்க நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி எடுங்க, ஆனால் எவ்வளவேனும் வலி இல்லாமல் நீங்கள் இருக்க வேண்டும். மருத்துவர் முதல் காரியமாய் கத்தியை தீட்டி அந்த கத்தியை அந்த புல்லின் மேல் வைக்கக்கூடிய நேரத்தில் வேலு கத்திர ஐயா வேண்டாம் ஓடுறோம். பரிசுத்தப்படுத்தக்கூடிய கர்த்தருக்கு நீ உன்னை ஒப்பு கொடுத்தால் மட்டும்தான் ஆண்டவராகிய தேவனால் உன்னை சுத்திகரிக்க முடியும். இந்த ரெண்டு காரியமும் ஒன்றாக இணைக்கப்படக்கூடிய ஒரு நிலைக்கு பெயர் தான் சகோதரத்துவமான ஒரு வாழ்க்கை. தேவன் எதை செய்ய விரும்புகிறாரோ அவைகளுக்கு நீயும் நானும் விட்டு கொடுக்கணும். தேவன் எதை உன்னுடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டும் என்று ஆசை கொள்கிறாரோ அவைகளை நீயும் நானும் அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். பிதாவாகிய தேவன் எதை செய்ய வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் விருப்பம் கொள்ள ஆரம்பித்தாரோ அவைகளுக்கு ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய கழுத்தை விலக்கவே இல்லை. அவர் சொன்னார், இப்படிப்பட்ட உபத்திரவத்தின் பாதையின் ஊடாகத்தான் நீர் கடந்து போக வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய கழுத்தை தன்னுடைய நுகத்தடிகளை விலக்கி போடாமல் தன்னுடைய பிதாவாகிய தேவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு முழுவதும் கீழ்ப்படிந்து அவர் என்னென்ன விதமான வழிகள் யாவற்றையும் கற்பித்து தரக்கூடியவராக விளங்கினாரோ அந்த வழிகளுக்கு எவ்வளவேனும் தன்னுடைய கழுத்துக்களை கடினப்படுத்தாமல் அப்படியே பிதாவாகிய தேவனுக்கு முழுவதும் ஒப்புக் கொடுத்ததை போல
உன்னை பரிசுத்தமாக்கக்கூடியவரும் பரிசுத்தப்படுத்தப்படக்கூடிய மக்களுமாகிய நீயும் ஆண்டவராகிய தேவனுடைய சித்தத்தின்படி இணைக்கப்பட ஆரம்பிக்கும் பொழுதுதான் சகோதரத்துவம் வாய்ந்த ஒரு வாழ்க்கை வாழ உன்னாலும் என்னாலும் ஆகும். இந்த நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு தன்மை. கர்த்தர் என்னை பரிசுத்தப்படுத்தும் போது நான் என்னுடைய கழுத்தை முரண்டு தரமாக நான் ஆண்டவராகிய தேவனை விட்டு வேறு பிரிக்கக்கூடாது. எதை ஆண்டவராகிய தேவனுடைய வாழ்க்கையை விட்டு பிரிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். ஒருவேளை அதனுடைய உறவாக இருக்கலாம், சொந்தமாக இருக்கலாம், பந்தமாக இருக்கலாம். இந்த காரியத்தை நிமித்தம் நீயும் நானும் இடரலின் ஊடாக கடந்து போகின்றோம். அடிக்கடி நான் சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு சம்பவம், சாது சுந்தர் சிங் என்கின்ற தேவனுடைய மனுஷனுக்கு ஆண்டவராகிய தேவன் கற்பித்து தந்த நல்ல ஒரு செய்தி. அதில் ஒரு கரை ஒன்று, அந்த கரையினுடைய அடுத்த பகுதிக்கு ஒரு நல்ல ஒரு மனிதன் ஒருவன் தன்னுடைய கையில் பிடித்திருக்கக்கூடிய மாடையும் சின்ன ஒரு கன்றுக்குட்டியும் பிடித்து கொண்டு இந்த கரையிலிருந்து அந்த கரை நோக்கி கடந்து போக வேண்டும். ஆற்றுல பார்த்தா நல்ல வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரம். ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மனுஷன் என்ன செய்ய ஆரம்பிக்கிறான், அதாவது அந்த பசுமாட்டை அடின்னு சொல்லி அடித்து அக்கறைக்கு நாம் கடந்து போனால்தான் நம்ம வீட்டுக்கு போக முடியும். இந்த கன்றையும் மாட்டையும் பிடித்து இழுத்துக்கொண்டே போக ஆரம்பித்தான். இந்த மாடு தண்ணியை பார்க்கக்கூடிய நேரத்தில் 4 காலை அப்படி வந்து பரப்பி வைத்துக்கொண்டு நிற்க ஆரம்பித்து விட்டது. அது அந்த 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 தண்ணிக்குள்ளே இறங்க மாட்டேன்னுச்சு. அவன் போட்டு அடின்னு அடிக்கிறான். எத்தனையோ விதமான காரியங்களை செய்ய ஆரம்பித்தாலும் கூட அந்த மாடு நகராமல் அப்படி நிற்க ஆரம்பித்தது. உடனே ஒரு மனிதன் எத்தாப்பில் அந்த மனுஷனை சந்திக்கும்படிக்காக வந்தால், நீ என்னப்பா செய்கிற அப்படின்னு கேட்டார். நான் அந்த கரைக்கு நான் போக வேண்டும், இந்த மாட்டையும் கண்ணுக்குட்டியை அடின்னு அடிக்கிறேன், எத்தனையோ விதமான காரியங்கள் நான் செய்கிறேன், அநேக விதமான அதாவது அந்த மாட்டுக்குரிய ஆகாரத்தெல்லாம் அந்த மாட்டுக்கு முன்னால் கூட நான் வந்து போட ஆரம்பித்தாலும் கூட இந்த மாடு அந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டேன்கிறது. உடனே அந்த மனிதன் ஒரு வார்த்தை சொன்னால், இதுக்கு ஏன்பா இவ்வளோ கஷ்டப்பட ஆரம்பிக்கின்றாய்? ஈஸியாக இந்த மாட்டையும் கன்றையும் அக்கறைப்படுத்த முடியும். நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் உண்டு. என்ன ஒரு காரியம் உண்டு? என்ன செய்யணுங்க? இந்த கன்றுக்குட்டியை மாத்திரம் நீ வந்து தூக்கிட்டு போயிரு. மாடு தானாக பின்பற்றி வர ஆரம்பிச்சிடும். சில நேரங்களில் நமக்கு உரிமையான காரியங்களை கர்த்தர் பிடிங்கிக் கொள்ள ஆரம்பிச்சிடும், எடுத்துடுவார். சில நேரங்களில் ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய மரணம் ஆண்டவராகிய தேவனையும் உன்னையும் ஒன்றாக இணைக்க ஆரம்பிச்சு. கர்த்தர் இந்த மாதிரி வழிமுறைகளை உனக்கும் எனக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடியவரா. ஏனென்றால் அவருக்கு தேவை நீயும் அவரும் சகோதரத்துவமாய் பழக வேண்டும், நெருங்கின ஒரு உறவு நிறைந்த ஒரு மனிதனாய் மாற்றப்பட வேண்டும். ஆகவே சில முக்கியமான காரணிகளை கர்த்தராகிய தேவன் எடுக்கக்கூடிய நேரத்தில் உன்னை அறியாத ஆண்டவர் மேலே வைக்கக்கூடிய பாசம் உனக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். நிறைய நேரங்களில் நிறைய உதாரணங்களை உங்களுக்கு சொல்ல முடியும். சில நேரத்தில் வரக்கூடிய வியாதி உங்களையும் கர்த்தரையும் ஒன்றிணைக்கக்கூடியது. அதுக்கு முன்னால் வரைக்கும் நம்ம வந்து வருத்தப்பட ஆரம்பிக்கும். ஐயோ, எதுக்கு இந்த வியாதி வந்துச்சு, இந்த கஷ்டம் எதுக்காக வந்து, எதுக்கு இந்த இப்படிப்பட்ட ஒரு வேதனை வந்தது? இந்த வேதனை வந்ததுக்கு ஒரே ஒரு முகாந்திரம் உண்டு. நீயும் கர்த்தரும் சகோதரர்களாக இணைக்கப்படக்கூடிய ஒரு அனுபவத்திற்காய் கர்த்தர் அனுமதிக்க ஆரம்பிக்கின்றார். அப்போ வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் இந்த பரிசுத்தம் ஆண்டவராகிய தேவனுக்குள் ஆண்டவருடைய வாசஸ்தலத்தை உனக்குள்ளும் எனக்குள்ளும் ஸ்தாபிக்க பண்ண வேண்டும் என்றால் பரிசுத்தமாகுதலை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்குகின்றார். எப்படிப்பட்ட பரிசுத்தம்? சகோதரர்களாய் இணைகிறதுனால் வரக்கூடிய பரிசுத்தம். இந்த பரிசுத்தம் எதன் மூலமாய் வர முடியும்? விசுவாசம் என்கின்ற தன்மையின் மூலம் உனக்குள்ளும் எனக்குள்ளும் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது. இந்த விசுவாசம் என்னென்ன காரியத்தெல்லாம் செய்து பாருங்க. மேலோட்டமாய் பார்க்கும் பொழுது சின்ன சின்ன காரியங்களை, ஆனால் ஆழமாய் பார்க்கக்கூடிய நேரத்தில் உன்னையும் கர்த்தரையும் ஒன்றிணைக்கக்கூடிய பணியிலே இந்த விசுவாசம் எத்தனை பெரிய காரியங்களை உருவாக்கி கொண்டு வருகிறது. ஆகவேதான் கர்த்தராகிய தேவன் சொல்கின்றார், இது விசுவாசத்தின் ரகசியம். இதை நீயும் நானும் ஆழமாய் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் விசுவாசத்தை விட்டு இம்மி அளவும் நீயும் நானும் பிரிந்தே போக மாட்டோம். எல்லா நேரத்திலும் விசுவாசம் நிறைந்த ஒரு மனிதனா. ஏனென்றால் விசுவாசமாகிய இந்த ஒரு நிலையினால் தான் தேவனோடு கூட சேரக்கூடிய சாக்கியத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்கின்றோம். தேவனோடு கூட இணையக்கூடிய ஒரு மகாபெரிய உன்னதமான அனுபவங்களை பெற்றுக்கொள்கின்றோம். தேவனுக்கும் நமக்கும் இடையிலே காணப்படும் அநேக விதமான தடைகள் எல்லாம் இந்த விசுவாசம் என்கின்ற காரியத்தின் அடிப்படையிலே உடைக்கப்பட ஆரம்பிக்கிறதா இருக்கிறதுனால விசுவாசத்தை கர்த்தராகிய தேவன் முக்கியத்துவமாய் நம்மோடு கூட பேச ஆரம்பிக்கின்றார். ஒவ்வொரு ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையின் அஸ்திபாரம் எதுவாக இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. விசுவாசம்தான் அவனுடைய வாழ்க்கையினுடைய அஸ்திபாரம். இந்த அஸ்திபாரம் என்கின்ற இந்த நிலை உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் ஆண்டவராகிய தேவனுடைய திட்டத்தை தடையில்லாமல் நிறைவாக்க உன்னாலும் என்னாலும் ஆகும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். விசுவாசத்தின் ரகசியத்தின் ஆழமான காரியங்களை கற்றுக்கொள்ளும்படி கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூட பேசினார். கேட்கின்ற கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளிலே கர்த்தராகிய தேவனை பற்றும் விசுவாசம், அந்த விசுவாசம் தேவனோடு கூட நெருக்கமாய் காணப்படக்கூடிய தேவனாகிய கர்த்தருடைய வாசஸ்தலத்தை உனக்குள் ஸ்தாபிக்கும்படி உருவாக்கக்கூடிய விசுவாசமாய் மாற்றமடைய ஆரம்பிக்கிறது உண்டானால் நிச்சயமாய் கடைசி கால ஓட்டத்தில் நீயும் நானும் நின்று போகாமல் சரியான இலக்கை எட்ட உன்னாலும் என்னாலும் ஆகும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம்.
கர்த்தர் பேசின இந்த வார்த்தையின் அடிப்படையில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய விசுவாசம் தான் எத்தனை மகிமையான காரியங்களை உருவாக்குகிறது என்கிறதை பற்றி நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். கர்த்தருடைய வேதம் சொல்கிறதைப் போல ஆண்டவராகிய தேவனை நமக்குள் வசிக்க செய்யக்கூடிய அளவிற்காக இந்த விசுவாசம் நம்மை உருவாக்குகிறது. தேவன் நமக்குள் வாசம் பண்ண வேண்டுமென்றால் பரிசுத்தம் நிறைந்த ஒரு வாழ்க்கையினால் மட்டும்தான் இது சாத்தியமாக்கப்பட முடியும் என்று கர்த்தர் நமக்கு சொல்ல ஆரம்பித்தார். ஒன்று, சகலமும் புதிதாக்கப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போய் எல்லாம் புதிதாக்கப்படக்கூடிய நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். 2, பரிசுத்தத்தினால் தேவனோடு கூட நெருங்கி சேரும் ஸ்லாக்கியத்தை நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்கிறோம் என்று கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்ல துவங்கினாரே. பரிசுத்தம் என்றால் என்ன? ஆண்டவருடைய வேதம் சொல்கிறதைப் போல சாதாரணமான ஒரு இணைப்போடு கூட கர்த்தரோடு கூட இணையக்கூடிய ஒரு மக்களாய் அல்ல, கர்த்தராகிய தேவனை சகோதரனாய் கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்கள் இணைப்பும் என்னுடைய இணைப்பும் ஆண்டவராகிய தேவனுக்குள் வலிமை பெற்ற ஒரு இணைப்பாய் காணப்படுகிறது. உண்டானால் இந்த இணைப்பின் மூலமாக பரிசுத்தமாகுதலை பெற்றுக்கொண்டு தேவனை உங்களுக்குள் தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய நிலைகளை பெற்றுக்கொண்டு கடைசி கால வாழ்க்கையிலே வல்லமை நிறைந்த வாழ்க்கை வாழ உங்களாலும் என்னாலும் ஆகும் என்று கர்த்தர் நமக்கு சொன்னாரே. கேட்ட கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு உன் நிலைகளை கர்த்தருடைய கரங்களிலே ஒப்புக்கொடு. பரிசுத்தமாகுதலை பெறும்படிக்காக விசுவாசத்தில் வல்லமையை எனக்கு தாரு. சகலமும் புதிதாக்கப்படக்கூடிய நிலைகளை பெறும்படியாக விசுவாசத்தின் ஆழ்ந்த அந்த கர்த்தாவை வல்லமைகளை நீர் எனக்குள் உருவாக்கி தாரும் என்று கர்த்தரை நோக்கி நாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாமா? நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவை. இந்த வார்த்தைகளை கேட்டு உம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே சகலமும் புதிதாக்கப்படுதல் விசுவாசத்தின் அடிப்படையிலே உருவாக்கப்படுகிறதாக, பரிசுத்தமாகுதல் விசுவாசத்தின் மூலம் உருவாக்கப்படுகிறதாக கர்த்தராகிய தேவன் எங்களோடு கூட பேசி சொன்ன வார்த்தைகளுக்காய் நன்றி. விசுவாசத்தின் மேலோட்டமான வாழ்க்கை அல்ல, ஆழ்ந்த ரகசியங்களை புரிந்து கொண்டு இவைகளை எங்கள் வாழ்க்கையிலே தடையில்லாமல் பயன்படுத்தி ஆண்டவராகிய தேவனுடைய ராஜ்யத்தை வந்து அடையவும் கடைசி கால கிறிஸ்தவனுக்குரிய இயக்கத்தின் ஊடாக கடந்து போகவும் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பரிசுத்தப்படுத்தி பக்குவப்படுத்த வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். கற்று நிச்சயிக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆம் என்றும் ஆமீன் என்றும் இவர்கள் வாழ்க்கையிலே உருவாக்கப்பட தேவனே நீர் கிருபைகளை தந்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த வசனங்கள் ஒன்றும் இவர்கள் வாழ்க்கையின் நிலைகளை தாண்டி கடந்து போகாத படிக்கு இவைகளுக்கேற்ற வளர்ச்சிகளை தடையில்லாமல் அவர்கள் பெற்றுக்கொண்டு நித்திய ராஜ்யத்தை வந்து அடைய ஏற்ற கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமீன் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, 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 கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.